ஓகே சார். ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ பிரேம் இன்ஃபோடெக் மீட்டிங் பார்த்தீங்கன்னா வாரம் எவ்ரி சாட்டர்டே கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ பிரேம் இன்ஃபோடெக் பற்றி பிரேம் என்ன சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை பற்றி ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிரேம் இன்ஃபோடெக் பார்த்தீங்கன்னா 11th இயர் அனிவர்சரி இது. ஸோ டாலி சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா praiminfotech.in. ஸோ இதே எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இது. ஸோ நீங்கள் இதில் போய் நீங்கள் டாலியோட மீட்டிங்குடைய டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். praiminfotech.in. ஸோ இதில் போனீங்கன்னா நாங்கள் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கோம். டாலிவுட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் இதில் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா மூலமா நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக எப்போ வேணால் நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ இந்த மீட்டிங் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். என்னென்ன சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இன்னைக்கு மீட்டிங்குடைய அஜெண்டா முதற்கொண்டு நம்ம ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் ட்விட்டர் இருக்குது, எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு மீட்டிங் அஜெண்டா பார்த்தீங்க அப்படின்னா GST at 2A. இதை வந்து டாலியில் எப்படி ரெகன்சிலேஷன் பண்றோம் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ராப்ளி என்னோட பாத்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் என்னோட டாலியில் லைவ் காமிக்க போறேன். தென் என்னுடைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் என்னோட வீடியோல உங்களுக்கு போயிட்டு இருக்கும். நீங்க அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் அந்த வீடியோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டாலியில் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட்ஸ் இன் GST அண்ட் இன்கம் டாக்ஸ்ல கதிரவன் சார் வந்து உங்களுக்கு வந்து டிப்ஸ் எப்படி கொடுப்பாரு. தென் அதை பத்தி நிறைய இம்பார்ட்டன்ட் ரீசெண்ட் அப்டேட்ஸ் பத்தி உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பாரு சார். ஸோ இதுதான் இன்னைக்கு மீட்டிங்குடைய அஜெண்டா. தென் ஃபவுண்டர் கம் CEO பாத்தீங்க அப்படின்னா தான் சார் நாங்கள் வந்து டாலி சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் திருப்பூர் அண்ட் ஈரோடு, கோயம்புத்தூர் 3 பிரான்ச்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 11 இயர்ஸா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ டாலியோட ஆத்தரைஸ்டு டாலி பார்ட்னர் அண்ட் ஆத்தரைஸ்டு டாலி இன்ஸ்டியூட் நம்ம 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் 5,000+ கஸ்டமர்ஸ் இருக்காங்க சார். தென் ஹை கிளாஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்ம வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பாத்தீங்க அப்படின்னா காலேஜஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் சார். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பிளேஸ்மெண்ட் ஓரியன்டட் கோர்சஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி, ஆல்ரெடி அக்கௌண்டா இருந்தாங்கன்னா எப்படி அடுத்த லெவல் எப்படி நம்ம அவங்க லெவல் போறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளாஸஸ் பிளான் பண்ணிருக்கோம். நானும் கதிரவன் சார் எல்லாமே. தென் அதுக்கப்புறம் எங்களுடைய 3 லொகேஷன் வந்து நாங்கள் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர். சரிங்களா? ஸோ நாங்கள் என்னென்னலாம் சர்வீஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பண்றோம். அதாவது சாஃப்ட்வேர் வந்து நீங்க பழைய வெர்ஷன் எது இருந்தாலும் சரி அந்த வெர்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணுவோம். தென் நியூ சேல்ஸும் பண்ணுவோம். ஸோ எங்களுடைய டாலி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தான் பேக் போன் ஆடிட்டர்ஸ். ஃபோன் நம்பர் என்ன மாத்தனங்க சொல்லணுங்க. சார் ஆடியோ வரல சார். ஹலோ கேக்குதுங்களா? அப்போ சார் ஆடியோ வரல. ஓகே ஓகே கேக்குதுங்களா சார்? இப்போ கேக்குது. ஓகே சார். ஸோ பிரேம் இன்ஃபோடெக் எக்ஸ்க்ளூசிவா என்னென்ன டாலி சர்வீசஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா டாலி சேல்ஸ். நீங்க பழைய சாஃப்ட்வேர்ல இருந்து நீங்க டாலி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். லைக் நீங்க 4.5 இருந்து கூட டேட்டா வந்து நீங்க அப் டு லேட்டஸ்ட் டாலி ஏற்கனவே நீங்க மாற்ற முடியும். தென் இந்த சேல்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னா உங்க மூலமா டாக்ஸ் கன்சல்டன்ட், ஆடிட்டர்ஸ் மூலமா தான் நமக்கு ரெஃபரன்சஸ் இருக்குதுங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்னால தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாலி ஏஎம்சி. ஸோ டாலி ஏஎம்சி அப்படிங்கிறது டாலி ஏஎம்சி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டாலி எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெரியல. ஸோ மேனுவலா இருக்கிறது எப்படி சிஸ்டமேட்டிக்கா பண்றது, என்ட்ரி ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி ஆட்டோமேட்டடா எடுக்கிறது, டாலில இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எடுக்கலாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எங்க டீம் ஆன்லைன்லயும் சரி ஆன்சைட்லயும் வந்து சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தென் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மொபைல் வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ நம்ம டாலியோட டேட்டாஸ் வந்து நீங்க எவ்ரி டே வந்து நம்ம மொபைல வந்து பார்க்க முடியும். ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா லைக் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் உங்களுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, மல்டிபிள் பிரான்ச் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க மொபைல் ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். தென் வந்து டாலி இன்ஸ்டியூட். ஸோ பாருங்க இப்போ டாலி இன்ஸ்டியூட்ல வந்து நம்ம ஆன்லைன்லயும் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். தென் அது இல்லாம வந்து எல்லா சர்வீசஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்டியூட் மூலமா என்னென்ன பண்றோம் அப்படின்னா காலேஜஸ் ட்ரைனிங் எடுக்கிறோம், எம்டிஸ்க்கு வந்து பர்சனல் ட்ரைனிங் எடுக்கிறோம். தென் வந்து அக்கௌண்ட்ஸ் உங்களுடைய இப்போ நியூ அக்கௌண்ட்ஸ் டீம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கும் நம்ம ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது இல்லாம டாலியோட நாங்க டைரக்ட் ஆத்தரைஸ் டாலி இன்ஸ்டியூட்டுங்க. ஸோ இது மூலமா சர்டிபிகேஷன்ஸும் புக் மெட்டீரியலும் கொடுக்க வரோம் நாங்க.
ஸோ டேலி ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ் என்ன சம்மந்தப்பட்டது எல்லாம் வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ஸ்ல இருக்கு, நீங்க அதுலயும் பார்க்கலாம். தென் கிளவுட். ஸோ கிளவுட்ல பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பிரான்ச் இருக்கு, இல்ல டேட்டா செக்யூரா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளவுட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லை, டேட்டாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செக்யூரா வந்து நம்ம கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன். ஸோ டேலில வந்து பாத்தீங்கன்னா இப்போ GST 2A வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே SMS ஃப்ரம் டேலி. ஸோ SMS ஃப்ரம் டேலி பாத்தீங்க அப்படின்னா டேலியில இருந்து இப்போ ட்ரேடிங் கன்சென்ட் இருக்காங்க, ஒவ்வொரு பில் போடும்போது வந்து பார்ட்டிக்கு வந்து மெசேஜஸ் போகணும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா MDக்கு ஒரு மெசேஜஸ் போகுதுன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ரீவியஸா என்ன பேலன்ஸ் இருக்கு, கரண்ட் பில் என்ன, டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் என்ன, எவ்ரி மெசேஜ்லயும் வந்து ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸ் நம்ம மெசேஜ் கொடுக்கும் என்ன ஆகும், மெயில் கொடுக்கும் என்ன ஆகும்னா ஸோ நமக்கு எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகும். தென் எக்ஸல் டு டேலி. ஸோ இது வந்து நாட் ஓன்லி நமக்கு, அதாவது டாக்ஸ் கன்சல்ட் யூஸ் ஆகும், ஆடிட் ஆஃபீஸ்க்கு யூஸ் ஆகும். தென் அது இல்லாம மற்ற கம்பெனிஸ் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கம்பெனிஸ் எடுத்துட்டீங்கன்னா இன்வென்ட்ரிக்கோ இல்ல ரிப்போர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து நம்ம டேலிக்கு வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஓவராலா டேலி ரிலேட்டட் என்ன சர்வீசஸ் பண்ணாலும் நம்ம பார்க்க முடியும் சார். ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் இன்ஃபோடெக் வந்து சர்வீசஸ் பண்றோம். ஸோ இது இல்லாம டேலியில வேற என்ன டவுட்ஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க சார், நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ நான் பேங்க்ஸோட பாத்தீங்கன்னா நிறைய அசோசியேட் பண்ணிருக்கோம். ஸோ நிறைய பேர் நான் கேட்டிருந்தாங்க சார், இப்போ வந்து பேங்க் என்ட்ரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம ஆட்டோமேட்டடா வந்து த்ரூ பேங்க்குடைய அப்ரூவலோடய வந்து இம்போர்ட் நம்ம டேலியில் என்ட்ரி போட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நெட் பேங்கிங் போயிடும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் பண்ணிருக்கோம். தென் அது இல்லாமல் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ்ல 0% EMI நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சாஃப்ட்வேர் வாங்குறது நீங்க அதில் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய இதுல அசோசியேஷன்ல இருக்கோம் நாங்க. தென் வந்து இதுல டேலி சர்டிஃபைடு பார்ட்னர், நான் முதல்ல சொல்லி பாத்தீங்கன்னா டேலி சர்டிஃபைடு பார்ட்னர் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் உங்களுடைய நாலேஜ், தென் வந்து சேல்ஸ் சர்வீசஸ் ப்ராம்ப்டா கொடுக்குறது மட்டும் தான் சர்டிஃபைடு பார்ட்னர் கொடுப்பாங்க. we are the first டேலி சர்டிஃபைடு பார்ட்னர் திருப்பூர் ரீஜன். ஸோ சர்வீசஸ் ஆல்ரெடி முதல்ல மென்ஷன் பண்ணதான். தென் அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்க்க போறது GSTR 2A. ஸோ GSTR 2Aங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்மளுடைய பர்ச்சேசஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கிராஸ் செக் பண்றது தான். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம், ஸோ நீங்க டாலியில் இருக்க JSON ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆஃப்லைன் டூல் வேலிடேட் பண்ணி அதுல இருந்து மேட்ச் பண்றதுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் டாலியோட அப்ரூவலோட நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து இது எப்படி கான்ஃபிகர் பண்றது என்ன அப்படிங்கிறது லைவ் டெமோ காமிக்கிறேன். ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி நீங்க ஓடிட்டு இருக்கோம். ஸோ என்னோட ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா JSON ஃபைல் உங்களுக்கு எந்தெந்த இயரோ இல்லை எந்தெந்த மந்தோட JSON ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும், பீரியட் வைஸா டவுன்லோட் பண்ணிக்கங்க. தென் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். மந்த் வைஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு என்னென்ன ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். த்ரூ நீங்க டேலி ஓச்சர்ஸ்குள்ளேயே போகலாம், என்ட்ரி மேட்ச் பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். அது வந்து வேணா நீங்க அப்ரூவ் பண்ணி மிஸ் மேட்ச் நீங்க சொல்லலாம். அதாவது வந்து நம்ம டேலியில் இருக்கும் போர்ட்டல் இருக்காது, இல்ல போர்ட்டல் இருக்கும் டேலியில் இருக்காது. இந்த ரெண்டோடைய மெசேஜ் நம்ம பார்க்க முடியும். தென் வந்து நம்ம போர்ட்டல் இருக்கும் டேலியில் இல்லை அப்படின்னா நாட் இன் டேலியில் இருக்கும், அதை வந்து என்ட்ரிஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் சார் GSTR 2Aங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ நான் எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் கான்ஃபிகர் பண்ணிக்கணும் சார். இங்க வந்து நம்ம Alt F4 கொடுத்து ஃபைல் எங்க இருக்கோ உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து GSTR 2A இந்த ஃபைல் வச்சிருக்கேன். உள்ள போயிட்டு ஸ்லாஷ் கொடுத்து GSTR 2A. ஸோ Ctrl+A, Ctrl+C, டேலி ஓபன் பண்றோம். F12 ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் F4. இது வந்து Ctrl+Alt+V கொடுத்தீங்கன்னா இங்க பேஸ்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து நார்மலா எல்லா ப்ரோக்ராமும் நீங்க கான்ஃபிகர் பண்றது. ஸோ அக்செப்ட் கொடுத்தா போதும். அக்செப்ட் கொடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டெமோ கம்பெனி வச்சிருக்கேன். இது ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா இந்த GSTR 2A பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லைவா வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து மோர் டவுட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ நீங்க ஆஃப்டர் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க தாராளமா எனக்கு கால் பண்ணலாம். உங்களுடைய சிஸ்டத்தையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஸோ டிஸ்பிளே, ஸ்டாட்டஸ் ரிப்போர்ட்ஸ், GST இது எல்லாமே நார்மலா நீங்க போறது தான். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம அடிஷனலா பண்ணிருக்கோம். GSTR 2 ரெகன்சிலேஷன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ்ல காமிச்சிருப்போம். ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஆட் JSON ஃபைல். நீங்க என்ன பண்ணணும்னா மந்த் வைஸ் வந்து JSON ஃபைல் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த ஃபைல் நீங்க இப்படி வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். திரும்ப உள்ள போறது நான் சொல்றேன். டிஸ்பிளே,
statistical reports, GST, GST or 2 reconciliation. இதுல போறீங்க ரைட் சைடுல add JSON எந்த மந்தோ அந்த மந்த் செலக்ட் பண்ணனும், எந்த இயர்க்குது அதே வந்துரும். நம்ம இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா JSON ஃபைல் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இத கிளிக் பண்ணி இங்க கொடுத்தீங்க அப்படின்னா அக்டோபர்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 11th இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசம் நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். இத வந்து நீங்க கிளிக் பண்ணி கண்ட்ரோல் A கொடுத்து கண்ட்ரோல் C, இங்க வந்து கண்ட்ரோல் ஆல்ட் V இந்த ஃபைலை பேஸ்ட் பண்ணா போதும். அதே மாதிரி நவம்பர் கண்ட்ரோல் ஆல்ட் V, then டிசம்பர் கண்ட்ரோல் ஆல்ட் V. சார் இந்த ஸ்டெப் மட்டும் இந்த ஒரு தடவை சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேன் சார். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம GSTR ஃபைலை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணி JSON ஃபைல் வந்து நீங்க அப்டேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் JSON ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபைல் வச்சுக்கிறீங்க. ஃபைல் வச்சுட்டு எண்ட் கீ கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இந்த JSON ஃபைல் வரும். கண்ட்ரோல் A கண்ட்ரோல் C இதை காப்பி பண்ணிக்கிறீங்க. டேலில எங்க போய் கான்ஃபிகர் பண்ணனும்னா இந்த ப்ரோக்ராம் கான்ஃபிகர் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழ TDL லோடர்னு வந்துரும். டிஸ்ப்ளே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் GST GSTR2 ரெகன்சிலேஷன் இதுல உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து JSON ஃபைல ஆட் பண்ணனும். சரிங்களா? சோ இந்த ஆட் JSON கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன மந்த் அந்த மந்த் கொடுத்துட்டு இந்த ஃபைலை வந்து கண்ட்ரோல் ஆல்ட் V சோ ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆயிருங்களா? சோ நவம்பர், டிசம்பர். சரிங்களா? இத க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. சோ அக்செப்ட் எஸ் ஆர் நோ உங்களுக்கு கேட்கும். இத அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க from to னு வந்துரும். சோ 1/4/2009 எந்த பீரியட் வந்து நம்ம JSON வெரிஃபை பண்ண போறோம் அப்படிங்கறத ஒன்ஸ் அது கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் 1/4/2009 to 31 ஃபினான்ஷியல் நான் கொடுக்கிறேன். தென் வந்து JSON அப்ளை பீரியட் ஃபார் JSON மந்த் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது அப்ளை சேம் பீரியட் ஃபார் செலக்டட் மந்த்ஸ் அப்படிங்கிற மெசேஜ் வரும், வார்னிங் மெசேஜ் வரும். சோ நான் அக்டோபர், நீங்க எந்த மந்த் வேணா பாத்துக்கலாம். சோ நவம்பர், டிசம்பர் இது மாதிரி எவ்வளவு நம்பர்ஸ் எவ்வளவு மந்த்ஸ் வேணா நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். சோ மூணே அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபைல் வந்துரும். சரிங்களா? சோ இதுல உள்ள போனீங்க அப்படிங்கும்போது சோ இதுல பாருங்க இன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து மிஸ் மேட்ச் இருக்கும். மிஸ் மேட்ச்னா என்னன்னா மேபி வந்து நீங்க ரவுண்டட் ஆஃப் இருக்கும், இல்ல சின்ன சின்ன வேல்யூ இதெல்லாம் இருக்கும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ரவுண்டட் ஆஃப் இதுக்குள்ள வந்து F2 ல போயிட்டு இக்னோர் இன்வாய்ஸ் டோட்டல் மிஸ் மேட்ச். சோ அந்த மாதிரி இருந்துச்சு டோட்டல்ல ₹4 வித்தியாசம், ₹5 வித்தியாசம் அந்த மாதிரி இருக்கிறதுல எஸ் கொடுத்தீங்கன்னா சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அதெல்லாம் உங்களுக்கு அக்செப்ட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. சோ இப்போ வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கும். இல்ல வேண்டாம் சார் எக்ஸாக்ட்டா பார்க்கணும் அப்படின்னா அதை நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? சோ நோ கொடுத்துறீங்க. தென் அதுக்கப்புறம் உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதுல பாத்தீங்கன்னா மெசேஜ் வரும். இதுல வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிக்க முடியும், எப்படி வேணாலும் நீங்க ஃபில்டர் பண்ணலாம். தென் வந்து சர்ச் கொடுத்து பாத்துக்கலாம். இந்த ரைட் சைடு சர்ச் இருக்கும். இந்த ஃபில்டர் ஆப்ஷன் தான் சார் நம்ம பண்ண போறோம். ஒன்னு வந்து மேட்ச்டுன்னு எதெல்லாம் இருக்குது, மிஸ் மேட்ச். நான் மிஸ் மேட்ச்ங்கிறது என்ன அப்படின்னா மேபி வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து வேல்யூ மிஸ் மேட்சா இருக்கலாம், இன்வாய்ஸ் மிஸ் மேட்சா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சம் ரீசனால இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். மிஸ் மேட்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது எப்படி, மெயினா நீங்க பார்க்க போறது நாட் இன் போர்ட்டல், அதாவது டேலியில் இருக்கும் போர்ட்டல் இல்ல அப்படின்னா நாட் இன் போர்ட்டல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாட் இன் டேலி, அதாவது போர்ட்டல் இருக்கும் டேலி இல்லாத இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு மெயினா தேவை. இது கூட நம்ம மிஸ் மேட்ச் அப்படிங்கறத நம்ம மெர்ஜ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனுடைய வீடியோஸ் தான் உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல எப்படி அக்செப்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சர்ச் ஆப்ஷன் வச்சு நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுல போனீங்கன்னா எதெல்லாம் மேட்ச் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வித்தின் த 5 செகண்ட்ஸ்ல வந்து நம்ம உங்களுடைய என்டையர் டேட்டாவை நீங்க எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த மெசேஜஸ் எல்லாம் காமிக்குதுன்னா மிஸ் மேட்ச் அக்செப்டட், நாட் இன் போர்ட்டல், மிஸ் மேட்ச், ஸோ அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க, நாட் இன் டேலி, நாட் இன் போர்ட்டல். ஸோ உள்ள என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இந்த பார்ட் இதை வந்து ஆஸ் பர் டேலி இங்க பாருங்க ரைட் சைடு கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க ஆஸ் பர் டேலி இது, ரைட் சைடு வந்து ஆஸ் பர் போர்ட்டல். இதுல போர்ட்டல் வந்து இல்ல அப்படின்னு வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து இது வந்து நம்ம போர்ட்டல்ல கிடையாது, ஆனா டேலியில் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி கோ டு வவுச்சர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டேலிக்குள்ள போயிடும், டேலியோட வவுச்சர்ஸ்க்குள்ள போயிடும். ஸோ இந்த என்ட்ரிஸ் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வந்து சரிங்களா? ஸோ இது நாட் இன் போர்ட்டல். தென் அதுக்கப்புறம் நாட் இன் டேலி.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் டேலியில் என்ன இருக்குது, சாரி ஆஸ் பர் போர்ட்டல் என்ன இருக்கு, டேலியில் என்ன அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் இங்க வருதுங்களா சார்? தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்க? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க பாத்துக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்க வேணாலும் என்ட்ரியும் போட்டுக்க முடியும். ஸோ போர்ட்டல் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து கிரியேட் பண்ணி நம்ம வவுச்சர் என்ட்ரிஸ் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா சம் வவுச்சர்ஸ் எடுத்துட்டு வரும். டியூ டு JS1 ஏதோ அப்டேட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட்டி நம்பர் ஆட்டோமேட்டிக் வரும். இல்லைன்னா நீங்க மேனுவலா டைப் பண்ணிக்கலாம். ஸோ ABC லிமிடெட் அப்படி வேணாலும் நீங்க டைப் பண்ணி அமௌண்ட் என்ன, அசபிள் வேல்யூ என்ன, ஸோ அந்த GST வேல்யூ என்ன, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே கிரியேட் பண்ணி இங்க வந்து கிரியேட் பர்ச்சேஸ் வவுச்சர்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ட்ரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் நீங்க இதுல பாத்துக்கலாம் சார். ஸோ நாட் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது, நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். டிஸ்பிளே, ஸ்டாட்டஸ் ரிப்போர்ட்ஸ், GSTR2 ரெகன்சிலியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், JS1 ஃபைல ரைட் சைட்ல ஆட் பண்றோம். சரிங்களா? என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ மந்த் வைஸ் நம்ம ஆட் பண்றோம். அக்செப்ட் பண்ணிட்டு தென் வந்து ஃப்ரம் டு கொடுக்குறோம். ஃப்ரம் டு கொடுத்துட்டு தென் வந்து அப்ளை JS1 எஸ் கொடுத்துறீங்க. எஸ் கொடுத்துட்டு எந்தெந்த மந்த் அதை நீங்க கான்ஃபிகர் பண்றீங்க. இல்ல பர்டிகுலரா 1 மந்த் வேணாலும் 1 மந்த் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலௌட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க டிசம்பர் தான் பாக்குறீங்க அப்படின்னா டிசம்பர் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுலயே வந்து நீங்க பாத்துக்கலாம். தென் சர்ச் பண்ணி நம்ம என்னென்ன பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தது, மேட்ச்டு, மிஸ்மேட்ச் அக்செப்டடு, நாட் இன் போர்ட்டல், நாட் இன் டேலி. ஸோ எதெல்லாம் மேட்ச் ஆயிருக்கு, மிஸ்மேட்ச் என்ன, மிஸ்மேட்ச் அக்செப்ட் பண்றது எப்படி, தென் அதுக்கப்புறம் நாட் இன் போர்ட்டல். நான் திரும்ப சொல்றேன் சார், நாட் இன் போர்ட்டல்னா டேலியில் இருக்கும், போர்ட்டல் இல்லாம இருக்கும். ஸோ அதான் நாட் இன் போர்ட்டல். சார் ஒரே நிமிஷம் சார், ஜூம்ல வந்துருங்க சார். அவ்வளவுதான் சார். அது என்னோட மொபைல் நம்பர் தான் சார், பாஸ்வேர்டு ஐடி ரெண்டு விட மொபைல் நம்பர் தான். லாகின் ஐடி வந்து மொபைல் நம்பர் தான், பாஸ்வேர்டு அந்த. சரி வாங்க வாங்க சார், பேசிட்டு இருக்கோம் வாங்க சார். மாரிமன் சார் வராது இப்போ, டேலியில பாத்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் வருது, அது ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு பேசுவாரு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ நாட் இன் போர்ட்டல், போர்ட்டல் இல்லாம இருக்கும், டேலியில் இருக்கும். ஸோ நாட் இன் டேலினா டேலியில் இல்லாம போர்ட்டல் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க இதில் பார்த்துக்க முடியும். ஸோ கிளியரா சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். சார் ஈரோடு முருகேசன் சார். சொல்லுங்க முருகேசன் சார். சார் அதான் டிஸ்பிளே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட், GSTR1. அதுக்கு GST ரிப்போர்ட்ஸ்ல நான் சொல்றேன். இது எங்க இல்ல போய் சார், பார்க்கணும்? GSTR2A ரெகன்சிலியேஷன் ரிப்போர்ட் சொல்றீங்களா? ஆமா, டிஸ்பிளே, ஸ்டாட்டஸ் ரிப்போர்ட்ஸ், GSTR1 and GSTR ல இங்க பாருங்க, GSTR2. GSTR2. ஆமா. சோ இதுல போய்ட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். 2 ல போய்ங்க சார். இதுல உள்ள போய்ட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணப் நான் சொன்ன பாத்தீங்களா? உள்ள போய் என்டர் அடிக்கிறீங்க, JSON ஃபைல கான்ஃபிகர் பண்றோம். கான்ஃபிகர் பண்ணி எந்த மந்தோ அந்த மந்த் செலக்ட் பண்றீங்க, அக்செப்ட் பண்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல வந்துரும். ரைட் சார். இது உங்க டேட்டா பாக்கும்போது ஈஸியா இருக்கும் சார். அப்பதான் எது கரெக்ட் இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரைட் சார். ஓகே சார். அதே பாருங்க, JSON ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரைட் சார். ஓகே சார். வேற டவுட் இருந்தா கேட்கலாம் சார். டவுட் இருக்குங்களா? சரி சார். எனக்கு உங்க டேட்டா போடாதான் நிறைய இடத்துல டவுட்ஸ் வரும். ஸோ நீங்க மீட்டிங் முடிச்சுட்டு உங்க டேட்டா லோட் பண்ணிட்டு கூட எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி அப்படிங்கிறது காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சார், இது வந்து ஆப்வியஸ்லி இது ஃப்ரீ கிடையாது, பிரைசிங் தான். ஸோ பிரைஸ் நார்மலா கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 சார்ஜ் பண்றோம். அதே வந்து நம்ம டாக்ஸ் கன்சல்ட் வந்து வெறும் 500 rupees நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் நீட் இருக்கும், நீங்க மீட்டிங் முடிச்சு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து காமிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க் ஷெட்யூல் வந்து இதுல வந்து வெரி சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம், நிறைய இதில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மோர் என்ன வேணும் இன்புட்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மாரிமன் சார், வெல்கம் சார். ஹாப்பி பர்த்டே. இந்த டீம்ல இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ 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 சார். சரிங்களா சார்? ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சார் இப்போ நம்ம GST2A மட்டும் ஆட்டோ ரெகன்சிலேஷன் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு அந்த ஃபியூ மினிட்ஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம. ஸோ இப்போ டேலியில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இவர் சார் வந்து பாத்தீங்கன்னா மாரிமுத்துராஜ். ஸோ டேலியோட ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர், சாரி பிசினஸ் மேனேஜருங்க. ஸோ நம்ம வந்து நம்ம கோயம்புத்தூர்
எங்களுடைய கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் பிரான்ச்சஸ் வந்து அங்கே பார்க்குறாங்க. ஒரு என்டையர் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கவர் பண்ணுற சார் வந்து. ஸோ இப்போ நான் 2 days பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ் வந்து அவருக்கு ஹெச்ஓலேருந்து வந்திருக்குது. அதனுடைய ஃபியூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் அவர் சார் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. மறுபடியும் சார் நீங்கள் கோ ஹெட் சார், யூ கேன் ஸ்டார்ட். குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார். கேட்குது சார், அதாவது நேத்து ஒரு செஷன் முடிஞ்சது. அந்த செஷன்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டேலி விர்ச்சுவல் யூசர் அப்படின்னு கொண்டு வராங்க சார். TVU, டேலி விர்ச்சுவல் யூசர். இந்த விர்ச்சுவல் யூசர் என்ன கான்செப்ட்ல பண்றாங்கன்னா, அதர் தேன் லேண்ட் கனெக்டிவிட்டி. இப்ப இந்த கிளவுட் கான்செப்ட் சொல்றீங்க இல்லையா, சோ அதே கான்செப்டுக்கு மூவ் ஆகுறாங்க. டேலி கொஞ்சம் கொஞ்சமா சுவிட்ச் ஓவர் ஆகி வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அதுல கொண்டாடுறாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லயும் நம்ம பிரேம் சார் சொல்லியிருப்பாப்ல, கூகுள் டிரைவ்ல வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் வாங்கி அதுல நம்ம டேட்டா வச்சுக்கலாம் சார், அது சேஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே கான்செப்ட் தான் அதுவும். பிளஸ் இப்போ வந்து நான் ஆர்டிபி கனெக்டிவிட்டியில இருக்கிறேன், எனக்கு மல்டி லொகேஷன் இருக்குது, ஆர்டிபி கனெக்டிவிட்டியில இருக்கிறேன். என்னோட டேட்டாவை சென்ட்ரலைஸ்டாவும் நான் வச்சுக்கிட முடியும். பிளஸ் எனிவேர் இன் த வேர்ல்டு, எனிவேர் எனி டைம் இன் த வேர்ல்டு, எந்த இடத்துல இருந்து வேணாலும் உங்களோட டேட்டாவை நீங்க என்ன பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் இது மூலமா கனெக்ட் பண்ணி, டேலி விர்ச்சுவல் யூசர் மூலமா. இது வந்து யூசர் பேஸ்ட், நாட் அ லைசன்ஸ் பேஸ்ட், இது யூசர் பேஸ்ட். யூசர் பேஸ்டா நம்ம என்ன பண்ணிக்கிட முடியும், நம்மளுடைய டேட்டாவை எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இப்ப இருக்கிற கனெக்டிவிட்டி மெத்தட் பாத்தீங்கன்னா, என்னோட கம்பெனி கனெக்ட்ல இருக்கணும், சிஸ்டம் ஆன்ல இருக்கணும். இதே இது கிளவுட்ல இருந்தா இதை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த கோவிட்ல வந்து நம்ம ரொம்ப டேலி யூசர்ஸ் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணது அந்த கான்செப்ட்ல தான் நம்ம வந்து ரொம்ப ஃபெயிலியர் இருந்தோம். அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவா, ஸோ நீங்க எக்ஸிஸ்டிங் ஆர்டிபி கனெக்டிவிட்டியில இருந்தாலும் சரி, இல்ல யூசர்ஸ் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் சார், எனிவேர் இந்த எனி டைம், இந்த எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், என்ட்ரி போட்டுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டைமென்ஷன்ல டேலி நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி அந்த இது ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க. டேலி விர்ச்சுவல் யூசர், TUV அப்படிங்கிறது. ஸோ அது வந்து யூசர் பேஸ்டு. ஒரு 30 days வந்து ஃப்ரீ ட்ரையல் மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. யார் யார் வில்லிங் இருக்கீங்களோ அதை ஆப் பண்ணி நீங்க ட்ரையல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சார்ஜபிள் பேசிஸ்ல வரும். அது நாமினல் தான் சார் வரும். ரொம்ப ஒரு யூசருக்கு வந்து இன்னும் ஆல்மோஸ்ட் கமர்ஷியல் ஃபிக்ஸ் ஆகல. 2700 ஆர் அந்த இதுக்குள்ளதான், 3,3,000 அந்த இதுக்குள்ள மாதிரி தான் அந்த இது இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க சார். ஸோ இது ஒரு அப்டேட் நம்ம பிரைம் கொஞ்சம் எங்களுடைய செஷன்ல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாப்புல. ஸோ நேற்று குரூப்ல அதை ஷேர் பண்ணியிருந்தேன். இது மாதிரி எங்களோட அப்கமிங் ரிலீசஸ் பாத்தீங்க அப்படின்னா, டேலி பிரைம் அப்படிங்கறதா எங்களோட மெயின் இது. அது November 2020 லான்ச் பண்றோம். இதுதான் நேத்தோட மீட்டிங்கோட அப்டேட், ப்ராடக்ட் ரிலேட்டட் என்ஹான்ஸ்மெண்ட் அப்டேட். அந்த இதுல கான்செப்ட் வரும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் டைரக்ட் கனெக்டிவிட்டியே அதுல வந்துருது. ஜிஎஸ்டி பிரைம், அதாவது பிரைம் ஃபேஸ் ஒன்லே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் கனெக்டிவிட்டி மேஜர் ஆகும். இதுதான் பிரைம் நேத்தோட மீட்டிங் அப்டேட். தேங்க்யூ டு ஆல் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நேத்து சார் வந்து ரிக்வஸ்ட் பண்ணேன் ஒன்ஸ் இன்ஸ்டன்டா வந்து, ஏன்னா இப்போ எங்களுக்கு நான் அஃபிஷியல் அந்த ப்ராடக்ட் எல்லாம் காமிக்கல. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சார் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச் சார். கதிரவன் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சார் வார்ம் வெல்கம் சார், பிரசிடென்ட் சார் அண்ட் செக்ரட்டரி சார், முத்துராமன் சார் அண்ட் மணிகண்டன் சார். சார் சொல்லுங்க. ஒரு சின்ன அர்ஜென்ட் ஒர்க்கு, நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தரை போய் பார்க்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் உடம்பு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு ஆல். சோ கதிரவன் சார், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரீசன்ட் அப்டேட்ஸ் இன்கம் டாக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டில வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சோ அதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் சார் அண்ட் செக்ரட்டரி சார் முத்துராமன் சார் அண்ட் மணிகண்டன் சார், வார்ம் வெல்கம் சார் மீட்டிங்க்கு. கொஞ்சம் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஓகே 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 ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குதுங்களா ஆடியோ? ஓகே ஓகே சார். கதிரவன் சார், கோ ஹெட் சார். ஓகே. இப்போ கடந்த ஒரு 50 நாளா வந்து சார் நம்ம COVID-19 நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஒரு 45 days கழிச்சு ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்துட்டோம். ஸோ நம்ம சிஸ்டம் இல்லை, உலகமே வந்து ஒரு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரீஸ்டார்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா நார்மலி ஒரு ஃபோன் ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா அதில் ஏதாவது சாஃப்ட்வேர் புதுசாக வரும், இல்லைன்னா அதாவது டெலீட் ஆகும்.
அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா ஏதாவது சாஃப்ட்வேர் புதுசாக வரும், இல்லை அட்வான்டேஜஸ் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு மார்ச் இயர் எண்டிங்ல ஒரு சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் நம்ம இந்த ஒரு 40 நாள் ரெஸ்ட் எடுத்தனால அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மீட்டிங். ஓகே, உள்ள போகலாம். எப்பவுமே நான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் கொடுப்பேன் எல்லாத்துக்கும். அந்த டிப்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் சார், பிளே ஸ்டோர்ல நீங்க வந்து இதுக்கு நெட் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சார் கதிரவன் சார் சார் கதிரவன் சார் ஒரே சார் ஸ்கிரீன் ஷேரிங் கரெக்ட்டா தான் சார் இருக்கு. வேற மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் கரெக்ட்டா வருதாப்பா லட்சுமண்? கரெக்ட்டா இருக்கு சார். வேற மெசேஜ் சாட் போட்டுருக்காரு. ரெக்கார்ட் ஜிஎஸ்டி டூ ரெகன்சிலேஷன் சார் கண்டிப்பா சார் பண்ணிக்கலாம். அது உங்க பலசி பிரேம் அந்த டேலி போட்டிங் இல்லையா? அதுதான் சார். ஓகே 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 சரி சார். ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் நிறைய ஓகே ஓகே சார். ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒரு டிப்ஸும் ஆப்ஸும் உங்களுக்கு கொடுக்கறதா வழக்கம். அடுத்து வர மீட்டிங்ல நிறைய ஃபைல்ஸும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காம உங்க இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ நிறைய ஃபைல்ஸ், யூட்டிலிட்டிஸ் வந்து ஷேர் பண்ண போறோம். ஓகே, இந்த ஆப் பாருங்க. இது வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் ஜிஎஸ்டியில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனையும் எலாபரேட்டா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா உங்க போன்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 2 செக்ஷனை நீங்க படிச்சுக்கலாம். அது போக HSN கோடு ஃபைண்டர் இருக்கு. ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா இதுல ஈஸியா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து அப்பப்போ இந்த ஆப்பையும் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ இன்கம் டேக்ஸ் பத்தி கொஞ்சம் பேசுறதுனால அதனோட ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் 2021 வந்து ஃபினான்ஷியல் அசஸ்மெண்ட் இயர்ல 1920 ஃபைல் பண்றப்போ ஒரு சேலரி எம்ப்ளாயிஸ் ஃபர்ஸ்ட் வர போறாங்க. அவங்க வரவங்க எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, சார் நியூ ஃபினான்ஷியல் ஆக்ட் படி புதுசா ஸ்கீம் நான் மாறலான்னு இருக்கேன், நான் வந்து ஓல்டு ஸ்கீம் போலாமா இல்லை நியூ ஸ்கீம் போலாமா, எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்குறப்போ நீங்க அவங்களுக்கு சிம்பிளா சொல்றதுக்கு ஜஸ்ட் ஒரு இன்கம் டேக்ஸ் இந்தியா ஹோம் பேஜில் போனீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர்னு ஒரு ஆப் கொடுத்துருக்கான். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுல ஜஸ்ட் அவங்களோட ஏஜ் என்ன, இந்த வருஷத்துல அவங்களோட எஸ்டிமேட்டட் இன்கம் என்ன, அவங்களோட டிடக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அதை போட்டீங்கன்னா போன வருஷத்தோட டாக்ஸ் ரெஜிம்ல என்ன டாக்ஸ் வரப்போகுது, இந்த வருஷம் நியூ என்ன டாக்ஸ் வரப்போகுது, இதுல வந்து எது பெட்டர் அப்படின்னு நீங்க ஒரு 2 மினிட்ஸ் இன்ஸ்டன்டா வர கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லிடலாம். ஸோ இதை வந்து இன்கம் டேக்ஸ் இந்தியா வெப்சைட்ல போனீங்கன்னா டாக்ஸ் கால்குலேட்டர்னு ஒரு ஆப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க உங்க கிளைண்ட்ஸுக்கு இதை அட்வைஸ் பண்ணி. ஓகே, அடுத்து வந்து நான் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இல்ல சார், அந்த ஆப் ஃபர்ஸ்ட் ஆப் சார் இதுவா சார்? இன்கம் டேக்ஸ் இந்தியா. இது வந்து ஜிஎஸ்டி கனெக்ட்ங்க சார். பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா ஜிஎஸ்டி கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் வரும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சார் இது வந்து இன்கம் டேக்ஸ் இந்தியா e-filing.gov.in உள்ள போனீங்கன்னாலே குவிக் லிங்க்ஸ்னு இருக்கும். அதுல கீழே பாருங்க டாக்ஸ் கால்குலேட்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சார் இந்த ஆப்ஷன் வரும். ஓகேவா சார்? ஓகே. இப்போ அடுத்து நான் வந்து மீட்டிங்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறப்ப சொல்லியிருந்தேன், ஒரு டாக்ஸ் டைரி எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேஜ் உள்ள ஒரு ஃபைலு. ஒரு டோட்டலா 1 இயர்க்கு, அதாவது இந்த ஃபினான்ஸ் இயர் நம்ம 2021 நம்ம என்னென்ன செய்ய போறோம், எந்தெந்த சட்டத்துல நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், இன்கம் டேக்ஸ்ல என்ன ரேட் கொடுத்துருக்கான், என்ன மாத்திருக்கான், டிடிஎச் சார்ட் என்ன, டிசிஎஸ்ல என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கு, கேபிட்டல் கெயின்ல என்னென்ன பண்ணணும், அதனோட வேல்யூ என்ன, பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன் என்ன, ப்ரெசன்டிவ் டாக்ஸஸ் 44AD AEல என்னென்ன பண்ணணும், டாக்ஸ் ஆடிட்டுக்கு என்னென்ன பண்ணணும், ரிடக்ஷன்ஸ்க்கு என்னென்ன லிஸ்ட், என்னென்ன ஃபாலோ பண்ணணும், செட் ஆஃப் லாஸ்ன்னு கிட்டத்தட்ட உங்களுடைய 1 இயர் உங்களுடைய டாக்ஸ் ரெஜியூம்ல நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ அது இந்த ஃபைல்ல இருக்கு. இது ஒரு ஷேரிங் ஃபைலா வச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா பிரேம் வந்து உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்சும் ஷேர் பண்ணிடுறாரு. அடுத்து ஒரு டிரைவ், கூகுள் டிரைவ் உங்களுக்காக கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த கூகுள் டிரைவ் லிங்க்கும் பிரேம் ஷேர் பண்ணுவாரு. ஸோ அதுல வர ஒவ்வொரு அப்டேட்ஸும் ஃபைல்ஸும் நீங்க அந்த டிரைவ்ல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ்ல ஒரு 3 அப்டேட், முக்கியமான அப்டேட்ஸ் வந்துருக்கு சார். அந்த 3 அப்டேட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 26AS ஒரு அப்டேட்டும், டிடிஎஸ்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, ஐடிஆர் ஃபார்ம்ஸ்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ லேட்டஸ்டா 26AS இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருமான வரியில் வந்திருக்கிறது. இதை வந்து இது வரைக்கும் நம்ம வந்து இதை ஜஸ்ட் ஒரு டிடிஎஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு நம்மளுடைய பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பார்க்காம ஒரு ஃபுல் பிளட்ஜ் நம்மளுடைய வியூவா
நம்ம இந்த 26 ஏஸ் பார்க்கணும். இதுக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன் 30 படி நியூ ரூல் இன்செர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஓல்டு ரூல் வந்து அபாலிஷ் பண்ணிட்டு 114 per I கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம், பின்னாடி டீடைல்டா பார்க்கலாம். நம்மளுடைய ஹை வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஏஏஎஸ் மூலமா கொடுக்குற டீடைல்ஸ், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல் ஆஃப் குட்ஸ் பண்ணியிருக்கோம், ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், சர்வீசஸ் பண்ணியிருக்கோம், ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் என்னென்ன வேல்யூ பண்ணியிருக்கோம், அப்புறம் லோன்ஸ் டெபாசிட்ஸ் 50,000 மேல என்ன வாங்கியிருக்கோம், நம்மளுடைய ஹை வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் டிமாண்ட்ஸ் அண்ட் ரீஃபண்ட்ஸ், அப்புறம் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், எக்ஸைஸ், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் போட்டிருக்காங்க, ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ரீஅசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை டீட்டெயிலும் உங்களுக்கு 26 ஏஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ உங்களுடைய டேக்ஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து 26 ஏஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் டிஸ்பிளே பண்ண போறாங்க. இந்த இயர் அசஸ்மெண்ட் இயர் என்ன, பேன் நம்பர், ஆதார் நம்பர். போன பட்ஜெட்ல பேன் ஆதார் இன்டர்சேஞ்சபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம பேன் நம்பர் கொடுக்காம சேஃப்டியா ஆதார் நம்பர் தான் கொடுத்தேன் சார் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த டீட்டெயிலும் இது ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். உங்களுடைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 27 டிபார்ட்மெண்ட்ல நம்மளுடைய ஆதார்ஸ் வந்து லிங்க் ஆயிருக்கு. அதை பின்னாடி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றேன். அந்த ஸோ இது என்னென்ன டேட்டாஸும் இந்த டேட்டாஸ் ஆப்டேட் ஆகிடும். நேம், நம்மளோட டேட் ஆஃப் பர்த், இது அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஸோ ஒருத்தருடைய டிரான்சாக்ஷனை ட்ராக் பண்றதுல மெயின் 2 ரீசன், மொபைல் நம்பர் ஒன்று, ஆதார் நம்பர் ஒன்று. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 மொபைல் நம்பர் வச்சுட்டு முக்கியமான டிரான்சாக்ஷனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு டிரான்சாக்ஷனுக்கு இன்னொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அப்படியும் எஸ்கேப் ஆகாம இந்த மொபைல் நம்பரும் ஆட்டோ பாப்புலேட் பண்ணி எடுக்கிறாங்க. இமெயில் ஐடியும் டிஸ்பிளே பண்ண போறாங்க, அட்ரஸ் பர்சன் அட்ரஸ் அதுவும் பண்ண போறாங்க. இதுல நான் அப்ளை சொன்ன மாதிரி 6 டிரான்சாக்ஷனும் இந்த டிஸ்பிளே பண்ண போகுது. டிடிஎஸ் எவ்வளோ, ஸ்பெசிஃபைட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் என்ன, பேமெண்ட் டேக்ஸஸ் என்னென்ன டேக்ஸஸ் கட்டியிருக்கோம், டிமாண்ட் ரீஃபண்ட் ப்ரொசீடிங்ஸ், அடுத்து கம்ப்ளீட்டட் ப்ரொசீடிங்ஸ். இதுல 7வது ஒரு பாயிண்ட் இருக்கு, எனி அதர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அதுவும் இதுல ஆட்டோ பாப்புலேட் ஆகும் சார். ஓகே, இப்போ இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 26 ஏஎஸ் பாத்தீங்கன்னா 1 இயர் மட்டும் தான் இருந்தது. இதுல வந்து அடிக்கடி ஆட்டோ பாப்புலேட்ஸ் எதுவுமே இல்லாம இருந்தது. லைக் ஒரு இயரோட டேட்டாஸ் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இப்போ இந்த 26 ஏஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா there will be a live 26 ஏஎஸ் அப்படின்ட்டாங்க. This will be updated regularly within 3 months from the end of the month in which the information is received. அதாவது 3 மாசத்துக்குள்ள எந்த மாசத்துல முடியுதோ அடுத்த மாசத்துல இருந்து 3 monthsக்குள்ள இந்த டேட்டாஸ் வந்து ஆட்டோ அப்டேட் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. Form 26 will be the complete profile of taxpayer for the particular as against earlier 26 is just provided information about taxes paid by TCS. Total complete profile சொல்லிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐடி ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இல்ல அப்பப்போ இந்த 26 ஏஎஸை ஃப்ரீக்வெண்டா நம்ம செக் பண்ணணும். இந்த 26 ஏஎஸ்ல இருக்கிற 7 பாயிண்ட்டுக்கு தனியாக ஒரு செக்லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணிக்கணும். அதை வந்து நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட மிங்கிள் பண்ணி ப்ராப்பரா அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஐடி ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து இது வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், இந்த 3மே 26 ஏஎஸ்ல ஆட்டோ பாப்புலேட் ஆக போறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஆதார் நம்பர் இல்லையோ அதுல பேன் நம்பர் இருக்கிற டீட்டெயிலும் ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். யாரெல்லாம் ஆதார் நம்பர் லிங்க் பண்ணாம இருக்காங்களோ அதையும் அதுல லிங்க் பண்ணிருக்கேன். கீழே பாருங்க இந்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க. Authorized to DG system or any other officers to upload in this form information received from any officer authority under any law. இந்த DG system வந்து டைரக்ட் ஜெனரல் ஆஃப் சிஸ்டம்ங்கிறது தான் வந்து சார் நம்ம இன்கம் டேக்ஸ் ஆகும் ஜிஎஸ்டி ஆகும் ஒரு டேட்டா கலெக்டிங் சோர்ஸோட நோடல் ஆஃபீஸரா ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட சிஸ்டம் வைஸ் எல்லா டீடைல்ஸும் ப்ராப்பர் ஆஃபீஸரா கலெக்ட் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இந்த சிஸ்டம் மூலமா நம்மளுடைய 26 ஏஎஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா அப்டேட் ஆகும். அது போக வேற எனி அதர் ஆர்டர்ஸ் பாசிபிள் பை ஜிஎஸ்டி, பினாமி லாஸ், ஸோ டர்ன் ஓவர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல நம்மளுடைய கேசஸ் ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்ல அதுல என்ன டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுடைய டர்ன் ஓவரை வந்து இந்த 4 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஈஸியா ட்ராக் பண்ணுவோம். ஸோ சிலர் வந்து எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்து ஐஜிஎஸ்டி ஆக்ட் படி வர மாதிரி இருக்கும், நம்ம அக்கௌண்ட்ஸ்ல கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்குண்டான ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ அடுத்து டிடிஎஸ். இந்த டிடிஎஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அமெண்ட்மெண்ட்ஸ் மாறி இருக்காங்க. பட் என்னன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு ரெகுலரா என்னென்ன டிடிஎஸ் வருமோ அதை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சார்ட் வந்து பின்னாடி உங்களுக்கு ஒரு மெயில் பண்றேன். ஸோ அதுல நீங்க நம்மளோட ரெகுலர் ப்ரொசீடிங்ல என்னென்ன டிடிஎஸ் கவரேஜ் வருமோ அந்த சார்ட் மட்டும் நீங்க பாத்துக்கலாம்.
94C கான்ட்ராக்டுக்கு எவ்வளவு லிமிட், டோட்டல் அக்ரிகேட்டட் 1 lakh எவ்வளோ. ஸோ நீங்க வந்து 14th May அதுல இருந்து இந்த நியூ ரேட் வரும். இதுல கீழே கடைசியில பாத்தீங்கன்னா இப்போ வந்து பேன் நம்பர் யாராவது கொடுக்காம இருந்தா அவங்களோட ரேட்டும் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கீங்க. இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா சார், இந்த ப்ராப்பர்ட்டி இது பழைய 50 lakhs மேல ப்ராப்பர்ட்டி ஆஃப் அதர் தன் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கும் டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது. கீழே இங்க பாருங்க சார் ஒரே நிமிஷம் சார், மியூட் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். ஓகே சார். இங்க 94M ஒரு செக்ஷன் இருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் கமிஷன், brokerage, consulting fees, professional fees to residential person by individual or HUF were not liable to deduct TDS under section 94CH. tax audit வராம இருக்கிறவங்க மற்ற இண்டிவிஜுவல்ஸ்க்கு 50 lakhs மேல கொடுத்தாலும் டிடிஎஸ் கவரேஜ் வந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே 94N ஒரு புது அமெண்ட்மெண்ட் வந்துருக்கு. கேஷ் withdrawal excess of 20 lakhs during the previous year from one or more account maintained by the person by a banking company or cooperative. ஒரு பேங்க் இல்ல மற்ற பேங்க்ஸ்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் டோட்டலா 20 lakhs மேல அவங்க வந்து வித்தவுட் ஐடி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாம இருந்தா டிடிஎஸ் 20 lakhs மேல அவங்க வித்ட்ரா பண்றப்போ பிடிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பத்தி டீடைல் செஷன் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றோம். அடுத்து இந்த 2 அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். கீழே பாருங்க, கேஷ் withdrawal excess of 1 crore during the previous year from one or more account maintained by the person with a banking company, cooperative society in the business of banking or post office. ஸோ 1 crore மேல கேஷ் withdrawal பண்றப்போ உங்களுடைய டிடிஎஸ் டைரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது எங்களுடைய நிறைய அசோசியேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாம் பண்றவங்க பாத்தீங்கன்னா கேஷ் withdrawal பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் அக்கௌண்டிங் புக்ஸும் ரெக்கார்ட்ஸ் வவுச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணினா இது ஒரு பெரிய லிட்டிகேஷனா மாறப்போகுது. ஏன்னா நீங்க வந்து நார்மலா ஒரு அமௌண்ட் எவ்வளவு 1 crore மேல எவ்வளவு எடுக்கணும் உங்களுடைய 26 daysல ஆட்டோமேட்டிக் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் அத்தனைக்கும் நீங்க ₹1 பாக்கி இல்லாம வவுச்சர்ஸ் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் கொடுக்காம நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அதை இப்போ இருந்து உங்க அக்கௌண்ட்ஸ் புக்ஸ்ல கரெக்ட் பண்ணிக்கிங்க. என்னென்ன வித்ட்ராயல்ஸோ அந்த கேஷ் எதுக்கு எடுத்திருக்காங்க அதுக்கு உண்டான ப்ராப்பர் வவுச்சர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த கரண்ட் ஏன்னா நீங்க COVID-19 கிட்டத்தட்ட 50 நாளுக்கு அப்புறம் ஆஃபீஸ் வந்துட்டோம். இன்னும் நம்ம மார்ச் குவார்டரை ஃபைல் பண்ணாமல் இருக்கோம். இது வந்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் குவார்டருக்கு டியூ டேட் வந்து 31 ஜூலை கொடுத்துருக்கான். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருக்கு அந்தந்த டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.5 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி பின்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் இருக்கு, நான் அதை கொடுத்துறேன். அதுக்கு இன்கம் டேக்ஸ் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி தான் நேற்று தான் இந்த ஃபார்ம் வந்தது. காலையில இன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில நாங்கள் ஃபைல் பண்ணிட்டோம். ஒரு 2 பேருக்கு ஃபைல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுல ஒவ்வொரு ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்கான். இந்த ITR 1க்கு என்ன பண்ணணும், ITR 4க்குன்னு. ஸோ யூஆர் கோ வித் ஃபைலிங் போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த நோட்டிபிகேஷனை படிச்சுக்கோங்க. இதுல இருக்கிற கண்டிஷன் சொல்லுவாங்க ஃபைல் பண்ண முடியாது, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணுங்க. இப்போ இதுல என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்ம்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ITR 1 யாரும் ஃபைல் பண்ண முடியாதுன்னா இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர் who are joint owner of house property cannot file ITR 1. அடுத்து பாஸ்போர்ட் டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கேஷ் டெபாசிட்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் டிராவல்ஸ் 2 lakh மேல வெளியூர் எங்க போயிருக்காங்க, நீங்க போயிருக்கீங்களா இல்ல உங்க ரிலேட்டிவ் யாராவது போயிருந்தாலும் போட்டிருக்காங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். இதுல நிறைய டிபேட் காலையில இருந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதுல ஒரு 50 கொஸ்டின் வந்துருச்சு. அதாவது நண்பர்களே, ஜிஎஸ்டில வந்து RCM ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது நம்ம வந்து ஒரு டாக்ஸ் இல்லாத எக்ஸ்பென்சஸோ இல்ல பர்ச்சேஸோ பண்ணோம்னா அதுக்கு நம்ம வந்து ஜிஎஸ்டில RCMல டாக்ஸ் கட்டணும். முதல் முறையா வருமான வரியில RCM கொண்டு வந்திருக்கான். அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். இதுலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 கேள்வி வந்துருச்சு. ஃபாதர் பேர்ல எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இருக்கு, பையன் கட்டினா யாரை டிக்ளேர் பண்றதுன்னு டவுட்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரே நிமிஷம் சார், வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? பேச கிளியரா தான் சார் இருக்கு. மெசேஜ் சாட் பண்ணிருக்காங்க. கிளியரா இருக்கு, வாய்ஸ் நாட் கிளியர் அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்காரு பிரகாஷ் சார். சார் கிளியரா தான் சார் இருக்கு. மேபி உங்க ரெண்டு செக் பண்ணி பாருங்க சார், கிளியர் தான். ஓகே சார், கோ ஹெட். ஓகே. லாஸ்ட் பாத்தீங்கன்னா சார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டீடைல் கொடுத்துருக்காங்க. ஸோ கோவிட் அப்பவே ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டீடைல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 30/6, அதாவது இந்த மாசம் கடைசி வரைக்கும் நாம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இன்வெஸ்ட் பண்ணதை ஒரு டிக்ளரேஷனா நம்மளோட ITR ஃபார்ம்ல மாத்திருக்காங்க. அதை நாம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து நீங்க ரிட்டர்ன்ல உள்ள நுழைஞ்சோம். நம்ம இப்ப சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இன்னும் அப்டேட் ஆகல. கவர்மெண்ட்டே ஒரு XML கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்பீடா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த XMLல கீழே ஃபர்ஸ்ட் பேஜ்ல உள்ள போனீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் கேட்கலாம்.
டெபாசிட் அக்ரிகேட்டிவ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸீடிங் 1 crore டூரிங் ஒன் ஆர் மோர் கரண்ட் அக்கௌண்ட் கேட்கலாம். இந்த 3 டிக்ளரேஷனும் நீங்க கொடுத்தா மட்டுமே உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் ஆகும். எஸ் ஆர் நோ கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா above 1 lakh கரண்ட் கன்சம்ஷன் டூரிங் த இயர் கொடுத்துருக்கான். இதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் லிட்டிகேஷன் பாய்ஸ் ஆகிட்டு இருக்கு. சிபிஎஸ்சியோட கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அது வந்த பிறகு நீங்க இதை டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா கிராஸ் இன்கம் கிராஸ் ரிசிப்ட்ல த்ரூ அக்கௌண்ட் பே பேங்க் டிராஃப்ட் அண்ட் அதர் தென் கேஷ் மோட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஜிஎஸ்டியில் ஓரளவுக்கு ரிசிப்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் கேஷ் இல்லாமல் 100% வந்து அக்கௌண்ட் பே நெஃப்ட்டில் வாங்கியிருப்பாங்களோ தாராளமாக அவங்க 6% ஆர் மோர் இன்கம்மை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் அதர் மோடில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட 8% இன்கம்மை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் அந்த டிஸ்க்ளோசர் வந்து சாப்டர் 6A முன்னாடி ஒரு எஸ்ஆர் நோ கேட்குறான். அந்த முன்னாடி இந்த ஜூன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை சார் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில. அதில் வந்து இது எஸ்ஆர் நோ கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த ஜூன் வரைக்கும் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா எஸ் கொடுக்கலாம். இல்லை நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா நம்ம லோன் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் இதுதான். அது போன வருஷமே இதை கொண்டு வந்தாங்க, இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா நம்ம வந்து ஆதார் கார்டு யாருக்கெல்லாம் லிங்க் பண்ணலையோ இல்லை ஆதார் கார்டு மூலமா போட்டு யாருக்கெல்லாம் ஓடிபி போடலையோ அவங்களுடைய சரல் காப்பி பார்த்தீங்கன்னா இப்படிதான் வரும். அதாவது இதுல என்ன இல்ல யாராவது சொல்ல முடியுமா? சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ண முடியும்? சரிங்க சார், கண்டிப்பா அன்மியூட் பண்ணீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஹலோ 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 கேக்குதுங்களா? ஆடியோ வருதா லட்சுமணா? சார் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் சார் இதுல ஒரு மிஸ் ஆயிருக்கு, முக்கியமான டீடைல் மிஸ் ஆயிருக்கு. என்ன சொல்லுங்க? கிராஸ் டோட்டல் இன்கம், கிராஸ் இன்கம், எவ்வளவு டாக்ஸ் பேயபிள் இதெல்லாம். சூப்பர் ஜி, எங்களுக்கு எங்க செக்ரட்டரி சார் பாத்தீங்களா நண்பர்களே, இதுதான் முக்கியமான விஷயம். இது போன வருஷமே சொல்லியிருந்தோம், இந்த வருஷம் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் ஆதார் கார்டு போட்டு ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணலையோ அவங்களோட இன்கமும் டாக்ஸ் பேயபிளும் டிஸ்பிளே ஆகாது. இதை கொண்டு நீங்க பேங்க்ல கொடுத்தீங்கன்னா கையோட திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ உங்க ப்ரொசீஜரை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஆதார் ஓடிபி பிரேம் சார் மியூட் பண்ணிடுறீங்க? ஓகே ஓகே, உங்களுக்கு எடுத்துருங்க சார். The new ITR acknowledgement for the assessment in 2021 not showing the details of income and tax unless it is verified through Aadhaar, EVC or Speed Post. நீங்க ஆதார் கார்டு இல்ல சார் நான் அப்டேட் பண்ணல அப்படினாலும் நீங்க அதை சைன் பண்ணி அங்க போஸ்ட்ல அனுப்பி 120 டேஸ்க்குள்ள அங்க ப்ராசஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு சரல் காப்பி வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல இப்போ மோஸ்ட் காமன் சேவிங்ஸ்னு இருக்கும். ஸோ இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எடுத்துக்கங்க. எல்ஐசி பாலிசி, ஸ்கூல் ஃபீஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ், பேமெண்ட்ஸ், ஹவுசிங் லோன்ஸ், பென்ஷன் ஸ்கீம்ஸ், இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கிளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்க கொடுத்து டேட்டாஸ் மறக்காம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்மளுடைய டியூ டேட்ஸ் நண்பர்களே, நம்ம ஒரு 50 நாள் கேப் விட்டுட்டோம். ஸோ இந்த 50 நாள்ல கவர்மெண்ட் வந்து கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 17 ரிட்டர்ன்ஸ்க்கு உண்டான டியூ டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் சரியா 24 நாள் இருக்கு. ஸோ 24 நாள்ல நம்ம இத்தனை ரிட்டர்னையும் ஃபைல் பண்றதும் ப்ராசஸும் ப்ராக்டிக்கலா எப்படின்னு தெரியல. எக்ஸ்டென்ஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கேட்டிருக்காங்க, பட் வருதா இல்லையான்னு தெரியல. எனிவே நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஒர்க் எல்லாம் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கங்க. இது எல்லாம் வந்து இந்த மந்த்துக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், வெதர் நோட்டிபிகேஷன் எதுவும் வரலைன்னா. ஓகே, இதுதான் இன்கம் டேக்ஸோட அப்டேட்டு. அடுத்து ஜிஎஸ்டிக்கு போயிடலாம். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம ஜிஎஸ்டியில எக்ஸ்போர்ட் ரிகார்டிங் சம்பந்தமா மேஜர் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு ரொம்ப டீடைல்ஸ் கொடுக்கறதுக்காக எங்க அசோசியேஷன் சேர்ந்த தலைவர் முத்துராமன் சார்களும் செக்ரட்டரி மணிவண்ணன் சார்களும் உங்களுடைய விளக்கத்துக்கு பதில் சொல்ல தயாரா இருக்காங்க. நான் என்னுடைய செஷன் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஓகே, இப்போ இதுல நிறைய நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதுல ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சிஎம்பி 02ன்னு சொல்ற காம்பன்சேஷனுக்கு ஸ்கீம் நம்ம யார் யார் போறாங்களோ அவங்களுடைய டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கான் 30 ஜூன்ஸ். நண்பர்களே, இதுல ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு இன்ஃபார்மெண்ட் நியூஸ் கொடுக்குறேன். என்னன்னா நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து 12th or 14th வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் அஃபீஷியலா வரல. என்ன ரீசன்னா இனி 24 நாள்ல நம்மளுடைய 4 மாசம் இன்ட்டு ஒரு 100 கிளைண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 200 ரிட்டர்னும் சரியான டிரான்ஸ்போர்ட் இல்லாதனால ப்ராப்பர் இன்எடிக்யூட் ஸ்டாஃப் இருக்கிறதுனால இந்த சொல்ற அத்தனை டியூ டேட்டும் இந்த மந்த்துக்குள்ள பாசிபிள் இல்லைங்க. எல்லா ரிவ்யூ போயிருக்கு. ஸோ கண்டிப்பா எக்ஸ்டென்ஷன் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அது வருதோ இல்லையோ நம்ம ஒர்க்கை நம்ம செஞ்சிடலாம். அடுத்து ஐடிசி 03ன்னு சொல்ற காம்பன்சேஷன் காம்போசிஷன் போறவங்க ஸ்டாக் டிக்ளேர் பண்ற டீடைல்ஸும் 31 ஜூலை வரைக்கும் பண்ணியிருக்காங்க.
சிஎம்பி 08 நம்ம காம்பவுண்டிங் ரிட்டர்னுக்கு டேக்ஸ் சலான் கட்டுறோம். அந்த குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த சலான் கட்டின பிறகு அவங்களுடைய ஆனுவல் ரிட்டர்ன் GSTR-4 ஃபைல் பண்ணணும். அந்த போர்ட்டல் ஒன்றும் அந்த ஃபார்ம் வந்து போர்ட்டல்லே ஒன்றும் ஓப்பன் ஆகல. அதுக்கு வந்து 15 ஜூலை தான் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம ஃபைல் டியூ டேட்டு சொன்ன மாதிரி தான். ஒரு இம்பாசிபிளான விஷயம். இத்தனை ரிட்டனையும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 1 2 3 4 5 மாசம் × 2 இத்தனை ரிட்டனையும் இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்மளால ஃபைல் பண்றோங்கிறது பாசிபிளே இல்லை. ஸோ இதுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு. அவங்க எப்போ கம்மிங் டேட்ல இதுக்குண்டான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ற பிளான் இருக்கு. ஸோ கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. டோன்ட் வரி. இது வேணா இருந்தாலும் இந்த டியூ டேட்டை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் நம்பர். ஜிஎஸ்டியில் ரூல் 36(4) என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலிஜிபிள் ஐடிசி அமௌண்ட் ஆஃப் 110% ஆஃப் GSTR-2A ஃபார் த மந்த் ஆஃப் பிப்ரவரி டு ஆகஸ்ட். அதாவது வந்து நம்ம ஒவ்வொரு மாசமும் 2A என்ன பில்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் கிளைம் பண்ணிட்டு இருந்தோம். 2A ஒரு 110% மட்டும் இன்க்ரீஸா பண்ணி எடுத்துக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இப்போ லிபரலைஸ் பண்ணி ஸோ பிப்ரவரி டு ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க 2A பார்க்க வேண்டாம். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்க எங்க டீலர்ஸ் எல்லாம் செக் பண்ண வரைக்கும் ஒரு 90% ஆஃப் டீலர்ஸ் யாருமே பிப்ரவரி, மார்ச்சும் ஃபைல் பண்ணல. பிப்ரவரி பண்ணிட்டாங்க, மார்ச் இது யாருமே ஃபைல் பண்ணல. ஸோ அதனால எக்ஸ்டென்ஷன் செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்கான். பட் குமுலேட்டிவா நம்ம செப்டம்பர்ல டேலி பண்ணிடணும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. 2A இன்புட்ஸ் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல 710 ரூபா வருது. உங்களுடைய புக்ஸ்ல பாத்தீங்கன்னா 800 ரூபா வருது. ஸோ ஆஸ் பர் ரூல் படி நீங்க செப்டம்பர் மந்த்ல 710ஓட 110% 781 ரூபா தான் எடுக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். இதை நோட் பண்ணிக்கிங்க. உங்க கையில என்ன பில்ஸ் இருந்தோ அந்த பில்ஸை எடுத்துக்கங்க. அந்த பில்ஸ்ல நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல போய் சர்ச் டேக்ஸ் பேர் கொடுங்க. அன்லஸ் அதர்வைஸ் அவனோட ஆர்சி வந்து 6 மாசமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, இல்ல கேன்சல் ஸ்டேட்டஸ்ல இல்லை அப்படின்னா, சரக்கு ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா நீங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நிறைய அப்டேட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 80 அப்டேட் வந்து ஜிஎஸ்டியில் வந்திருக்கு. நீங்க அதுல ஜஸ்ட் உங்களுடைய போர்ட்டல்ல உள்ள போய் ரைட் சைட் பண்ணீங்க, லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணீங்கனாலே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்ல நீங்க என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பண்ணிக்கலாம். இதுல இந்த PMP-09 அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து ராங்லி பே பண்ணிட்டாங்க, சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பண்ணிட்டாங்க. ஏன்னா மறந்து விட்டுட்டாங்க. ஏன்னா வரும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இந்த ஃபார்முக்காக நாங்க ட்ரை பண்ணோம். அசோசியேஷன்ல இருந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தோம். அப்போ வந்துடும் சொல்லி இப்போ 1 மந்த் முன்னாடி வந்துச்சு. நிறைய பேர் இதை ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ராங்லி கட்டியிருந்தாங்கன்னா, ஒரு 1 இயர் பிஃபோர் நான் வந்து ராங்லி கட்டிட்டேன், திருப்பியும் கட்டிட்டேன் அப்படின்னா உங்களுடைய கேஷ் லெஜர்ல ரிஃப்ளெக்ட் ஆகி நின்றுச்சுன்னா இமீடியட்டா ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கிங்க. நாங்கள் இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் நிறைய டீலர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறப்போ உங்களுடைய கேஷ் ஒரு சிம்பிள், உங்களுடைய யார் டீலர்ல கேஷ் லெஜர்ல பேலன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பாருங்க. பின்னாடி டேக்ஸ் லைபிலிட்டி வராது சார் அப்படின்னா கையோட ரீஃபண்ட் போட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்து இன்னொரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு, ஜிஎஸ்டி ITC 02A அமெண்ட்மெண்ட். இது வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருப்போம். ஒரு வெர்டிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருப்போம், இல்ல ஒரே ரீஜன்ல ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருப்போம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்போம். சடனா அந்த பிசினஸ் டிராப் ஆயிருக்கும், இல்ல அந்த பிசினஸ் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிருப்போம், வேற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த பழைய பிசினஸ்ல இருக்கிற ITC எல்லாம் வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து வேஸ்டா இருக்கும், கிரெடிட் லெஜர்ல வேஸ்டா இருக்கும் அப்படின்னா நீங்க வேற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்க்கு தாராளமா மாட்டிக்கலாம். அதனோட கண்டிஷன்ஸ் வந்து என்னன்னா, shall furnish within 30 days from the obtaining of such separate registration details in form ITC 02A electronic in common portal either directly or through facilitation centerல நீங்க டைரக்டா இதுக்கு ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ITC ஃபார்ம் மூலமா உங்களோட ITC-யை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு யார் ரிசப்ஷன் இருக்காரோ அவர் வந்து இந்த ITC-யை தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு அப்டேட் என்னன்னா, நம்ம இப்போ ஜிஎஸ்டியில் இந்த COVID-19 மூலமா வாட்ஸ்அப் மூலமா ஹியரிங்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமா நம்ம நோட்டீஸும் ரிப்ளைஸும் கொடுத்து நம்ம அதை ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணி நம்மளுடைய ஹியரிங்ஸோ அப்பீல்ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, அது வந்து ஒரு ஏப்ரல் மந்த்ல நோட்டிஃபிகேஷனோட லிஸ்ட். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான். அந்த முன்னாடி நான் உங்களுக்கு டோட்டல் அப்ஸ்டாக்காக கொடுத்துட்டேன். ஸோ இது நண்பர்களே, நான் அடுத்த மீட்டிங்ல இது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறோம். ஏன்னா இத்தனை வேலையும் செய்யறதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ இது வில் பி கன்டினியூ. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 32ல நான் அப்ளை சொன்னதான். அதில் வந்து நம்மளோட டர்ன் ஓவர் டியூ டேட்டும் இன்ட்ரெஸ்டோட டியூ டேட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அந்த சார்ட் நான் முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, அது இப்போ முக்கியமான நோட்டிஃபிகேஷன். இதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றோம். நம்ம நோட்டிஃபிகேஷன் 16/2020 23/3
இதுல வந்து நண்பர்களே ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 11 அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரூல்ஸ் தேர்ட் அமெண்ட்மெண்ட் 14/2020 அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதுல முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல்ல கொடுக்குற எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனும் நம்மளுடைய ஆதார் கார்டு மூலமா ஆத்தரைசேஷன் பண்ண போறாங்க. யாரெல்லாம் ஆதார் கார்டு மூலமா ஆத்தரைசேஷன் பண்ணலையோ அவங்களை எல்லாம் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி கன்சர்ன் ஆபீசர் வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி கொடுத்தா மட்டுமே நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். அதை ரிஜிஸ்ட்ரேஷன் 30ங்கிற ஒரு ஃபார்ம்ல அவர் அப்டேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 9C அப்டேட் வெய்வர் பண்ணிருக்காங்கன்னா 2 crore வரைக்கும் 5 crore வரைக்கும் 9C வேண்டியதில்லை. 5 crore மேல இருக்கிறவங்க 9C ஃபைல் பண்ணணும் ஃபார் த இயர் 18-19. அடுத்து ரீஃபண்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் ஆஃப் ரீஃபண்ட்ல டெஃபினேஷனை ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி இப்போ டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இது நான் அப்படியே சொன்னதோட டீட்டெயில்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த ரீஃபண்ட் எக்ஸ்போர்ட் ரீஃபண்ட் ரிகார்டிங்ல நோட்டிஃபிகேஷன் 60ல கிட்டத்தட்ட ஒரு 5 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட் பத்தி நம்ம இப்போ நம்மளுடைய செக்ரட்டரி மணிகண்டன் அவர்களும் தலைவரும் டெய்லியும் நம்மளுடைய ஆபீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆபீஸ்ல டிசி ஆகட்டும் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் மூலமா பேசி இந்த ப்ராப்ளத்துக்குலாம் ஒரு சொல்யூஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அதை அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மைக் ஹேண்ட் ஓவர் டு தலைவர் அண்ட் செக்ரட்டரி. பிரேம் சார். சார் குட் ஈவினிங் சார். மணிகண்டன் சார் குட் ஈவினிங் சார். பிரசிடென்ட் சார் குட் ஈவினிங் சார். பிரசிடென்ட் சார். சார் முத்துராமன் சார் லைன்ல இருக்காரா? இருக்காரு சார். ஓகே சார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க சார். முத்துராமன் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேக்குதுங்களா? என்னோட ஆடியோ கிளியரா இருக்குங்களா? கேக்குது. கோ ஹெட் சார், கோ ஹெட். இப்போ நம்ம நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் வந்து 2 விதமா வந்து நம்ம பண்றோம். அதாவது வித் பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்டர் எல்யூடி, வித் பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஐஜிஎஸ்டி அண்ட் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்டர் எல்யூடி. இந்த ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆன ஸ்டேஜ்ல வந்து ஐஜிஎஸ்டி வித் பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் போனவங்க வந்து நிறைய போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பேமெண்ட் நிறைய கிரெடிட் ஆகிட்டு இருந்தது, ஈஸியாக ரீஃபண்ட் கிரெடிட் இருந்தது, அதனால கிடைச்சிட்டு இருந்ததுனால எல்லாரும் வந்து ஐஜிஎஸ்டி போயிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ஐஜிஎஸ்டி வந்து நிறைய ரிஸ்கி எக்ஸ்போர்ட்டர்ஸ் வர ஆரம்பிச்சது வந்து அவங்க கூட்ஸ் எல்லாமே அந்தந்த போர்ட்ல வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சது. அந்த மாதிரி பிளாக் ஆக ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் ஐஜிஎஸ்டி வித் பேமெண்ட் எக்ஸ்போர்ட் போனவங்க எல்லாரும் அண்டர் எல்யூடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. அப்படி வந்தும் நிறைய கிளியர் ஆகாம போனது நிறைய இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனு, தென் ஏஐபிசி அதாவது அப்பர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், அதோட பிரசிடென்ட், சேர்மேனு இவங்கெல்லாம் வந்து டைரக்டா வந்துட்டு நிதியமைச்சரை பார்த்து எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க. அதோட எங்களுடைய திருப்பூர் வரிப்பேச்சாளர் கூட்டமைப்பு நிறைய வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து இது சம்பந்தமா வந்து ஒரு டீப் டிஸ்கஷன்லாம் வந்து ரெடி பண்ணி 3 பேரும் ஜாயின்ட்லயே வந்து ரெப்ரசன்ட்லாம் நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரிஸ்கி எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு விதமான சந்தேகங்கள் வந்து நிறைய ஏற்படுது. என்னன்னா ஓவர் வேல்யூ வந்து ஹை வேல்யூ போட்டு எக்ஸ்போர்ட் ஆகுமோ அப்படிங்கிற டவுட்ல இப்போ என்னன்னா அண்டர் எல்யூடில ரூல் 89ல வந்து மனுஷன் சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஒரு அந்த ஃபார்முலா மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் பிராக்டிகல் அப்ளிகேஷன் யூஸ் ஒரு நிமிஷம். அவர் சார் சொல்ல வந்தது இதுதான். நம்ம நோட்டிபிகேஷன் 16 படி ஒரு சின்ன ஃபார்முலா எக்ஸ்போர்ட் ரீஃபண்ட் ஆஃப் வேல்யூல ஒரு சின்ன ஃபார்முலால சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்லைடு மட்டும் காமிச்சேன்னா அப்புறம் அது மணி சார் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவாரு. அதில் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் என்ன இருந்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் மணி சாரும் நம்ம தலைவரும் கிளியர் பண்ண போறாங்க. ரூல் 89(4)C வந்து உங்களுடைய டர்ன் ஓவர் ஆஃப் 0 ரேட்டட் சப்ளையை மொத்தம் 3 விதமா பிரிச்சுட்டாங்க. வேல்யூ ஆஃப் சப்ளை அண்டர் எல்யூடி ஆர் 1.5 டைம் ஆஃப் வேல்யூ ஆஃப் லைக் குட்ஸ் டொமஸ்டிக்லி சப்ளைடு பை த சேம் ஆர் சிமிலர்லி பிளேஸ்ட் சப்ளையர் as declared by the supplier. இந்த வார்த்தைக்கு ஒரு டெஃபினேஷன் கேட்டிருக்கோம், பார்ப்போம். இந்த whichever is less, அதாவது நம்மளுடைய எக்ஸ்போர்ட் சப்ளை as per LUT or 1.5 டைம் ஆஃப் லோக்கல் சேல்ஸ் ஆர் சிமிலர்லி பிளேஸ்டு சப்ளையர். இந்த 3 whichever is less அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா பார்த்துக்கலாம். அதாவது என்னன்னா பழைய நம்ம ரீஃபண்ட் என்ன கிளைம் பண்ணோம்னா லோக்கல் ஒரு 50 லட்ச ரூபா சேல்ஸ் இருக்கும், எக்ஸ்போர்ட் ஒரு 100 rupees இருக்கும், ஐடிசி 150 இருக்கும். ரீஃபண்ட் என்ன பண்ணுவோம்,
எக்ஸ்போர்ட் சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் இன்ட்டு ஐடிசி போட்டு கிளைம் பண்ணோம்னா 100 rupees வரும். இப்போ நியூ ஃபார்முலா படி என்ன வரும்னா டொமஸ்டிக் சப்ளை 50 ரூபா இருக்கும், எக்ஸ்போர்ட் 100 ரூபா இருந்ததுன்னா நம்மளுடைய அக்ரிகேட்டிவ் டர்ன் ஓவர் பார்க்குறப்போ 1 டைம் ஆஃப் டொமஸ்டிக் சப்ளை 75 + 50 தான் எக்ஸ்போர்ட் வேல்யூ எடுத்து அதுக்கு ஐடிசி போட்டோம்னா 90 ரூபா தான் ரீஃபண்ட் வரும். ஸோ 10 ரூபா ரீஃபண்ட் அடி ஆகுது. ஓகே, இப்போ மணி சார் வந்து இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மணி சார், இந்த ரீஃபண்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் வந்து இப்போ பொதுவாக வந்து நம்ம சென்ட்ரல் டேக்ஸ்லையும் சரி ஸ்டேட் டேக்ஸ்லையும் சரி இந்த 1.5 டைம்ஸ் இப்போ நம்ம ஃபார்முலாவில் வந்து பெர் பீஸ் வேல்யூ கேட்குறாங்க. ரெண்டாவது நம்ம பொதுவாக நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்எஸ்என் நம்மளது வந்து சாப்டர் 61 வருது. சாப்டர் 61 பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டினரி டிஷர்ட்டுக்கும் ஒரே கமாடிட்டி கோடு தான், ஹெச்எஸ்என் கோடு தான். ரெண்டாவது வேலையாடர் சர்வீசஸ், அதாவது மெர்ச்சன்டைசிங்கு, பிரிண்டிங்கு, எம்ப்ராய்டரி, இப்படி போகும்போது வேலையாடர் சர்வீசஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த 1.5 டைம்ஸ் த வேல்யூ லைக் கூட்ஸ் டொமஸ்டிக்லி சப்ளைட் பை த சேம், அப்புறம் சிமிலர்லி பிளேஸ்டு சப்ளை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான வேர்டு. இந்த ரூலை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி நிறைய நம்ம வந்து ரெப்ரஸன்டேஷனை வந்து ரெடி பண்ணி டி மூலியமாகவும் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் மூலியமாகவும் எங்கள் திருப்பூர் ஃபெடரேஷன் ஆஃப் டேக்ஸ் ப்ராக்டிஷன் மூலியமாகவும் தென் ஏஐபிசிக்கு மூலியமாகவும் வந்துட்டு ரெப்ரசன்ட் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கான வேலைகளை மும்முரம் நடந்துட்டு இருக்கு. பட் என்னன்னா இதை வந்து நம்ம வந்து சிமிலியர் பிளேஸ்டு அப்படிங்கிற வேர்டு இந்த இடத்துல வர்றதுனால ஒவ்வொரு ஆஃபீஸர் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டொமஸ்டிக் இன்வாய்ஸ் உடைய வேல்யூவுக்கு எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் 1.5 மடங்குக்கு மேலே இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அந்தந்த அசசிக்கு உண்டு. அதனால அவங்க வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன், ஒரு அண்டர்டேக்கிங் வந்து நோட்டரைஸ்டு கேட்குறாங்க. இப்போ அது வந்து இப்போ எங்களுடைய மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க எங்களோட மெம்பர்ஸில் வந்து மெம்பராக சேர்ந்து கூட அதை ஷேரிங் வாங்கிக்கலாம். தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 ரேட் சேல்ஸு ப்ளஸ் டொமஸ்டிக் சேல்ஸ் உள்ளவங்க ரொம்ப கவனமாக இந்த ரீஃபண்டை ஃபைல் பண்ணுங்க. ஏன்னா என்டையர் கிளைமும் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் 16 வந்து ரொம்ப டெப்த்தாக கொடுக்கல. ஏன்னா மேலோட்டமாக ஒரு வரியை வந்து ஒரு கிளாஸை வந்து அந்த கிளாஸில் மட்டும் சப்செக்ஷன் வந்து அவுமெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அதுக்கான எந்த ஒரு ப்ரொசீஜரும் இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஸோ டெம்பரவரியாக ப்ரொசீஜர் வந்து இப்போ டெம்பரவரி சொல்யூஷன்ஸாக வந்துட்டு சென்ட்ரல் டேக்ஸ் டிசியும் இங்கே ஸ்டேட் டேக்ஸ்லையும் வந்து இந்த சொல்யூஷன் அண்டர்டேக்கிங் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் நோட்டரைஸ்டு வந்துட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கி ஸ்கேண்டு காப்பி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தென் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ரேண்டம்லி வந்து எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸும் லோக்கல் இன்வாய்ஸும், ஏன்னா இதில் எஸ்ஏசி கோடும் வரும். ஏன்னா நம்ம பொதுவாக ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது நம்ம லோக்கல் சேல்ஸுங்கிறது டொமஸ்டிக் சொல்லுவோம், அது வந்து சர்வீஸா கூட்ஸாங்கிறது இங்கே வந்து பிரச்சனை. ரெண்டாவது இங்கே நம்ம ஆன்லைனில் எல்லாமே ஆன்லைன் வெரிஃபிகேஷன் அப்படிங்கும்போது அவங்க வந்து டொமஸ்டிக் சேல்ஸை வந்து சர்வீஸு நமக்கு நிறைய இருக்கும். ஏன்னா எஸ்ஏசி 998821 22 நம்ம நிறைய கவர் ஆகும். அப்படி கவர் ஆகும்போது வந்து பார்த்தோம்னா கார்மெண்ட் சேல்ஸை விட நிறைய பேர் நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஜாப் ஒர்க்கும் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா பிரிண்டிங்கு, நிட்டிங்கு, டையிங் இந்த மாதிரி வந்துட்டு ஆல் இன் ஒன் ரூஃப் வச்சு பண்ணுற எக்ஸ்போர்ட்டர்ஸும் நிறைய இருக்கிறாங்க. அவுட் சைட் ஜாப் ஒர்க்கர்ஸுக்கும் பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த விஷயங்களை வந்து ரொம்ப கவனம் எடுத்து பார்த்து ரீஃபண்டை ஃபைல் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரீஃபண்டை வாங்கிட்டாலும் போஸ்ட் ஆடிட் இப்போ சென்ட்ரல் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் வந்து போஸ்ட் ஆடிட்கான ஃபைல்ஸ் எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆன்லைனில் இனி எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் ஆடிட் தான். சிஸ்டம் ஆடிட் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா என்டையர் ரீஃபண்டிங் வித் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பெனால்ட்டியோட நம்ம வந்து திருப்பி கட்ட வேண்டிய கட்டாயம் இந்த செக்ஷனில் கோட் ஆயிருக்கிறனால எல்லாரும் கொஞ்சம் இந்த 3 எங்க கதிரவன் சொன்ன மாதிரி இந்த ரூல் 89(4)C வந்து இருக்கிற இந்த 3 விஷயங்களை ரொம்ப தெளிவாக படிச்சு அந்தந்த எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு அந்தந்த அசசிக்கு என்ன எது அப்ளிகபிள் ஆகுமோ அந்த அப்ளிகபிளை வந்துட்டு நீங்க வந்து ரீஃபண்ட் அப்ளிகேஷனோட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிடுறது நல்லது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நம்ம செக்ரட்டரி சார் வந்து வணக்கம் சார். நம்ம செக்ரட்டரி வந்து அருமையான விளக்கங்கள் கொடுத்தாரு. நண்பர்களே, உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ல ரீஃபண்ட் ப்ராசஸிங்ல நிறைய ப்ராப்ளம் டிஃபிகல்ட்டி இருந்தா எங்க அசோசியேஷன் நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அது சம்பந்தமா நம்ம தலைவர் அவர்கள் அசோசியேஷன் சம்பந்தமா சேர்ந்து திருப்பூரோட ரீஃபண்ட்ல வர இந்த மிகப்பெரிய பிரச்சனை வந்து இது பின்னாடி வந்து அனைவரையும் பாதிக்கிற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு டெய்லியும் அவங்க எங்க தலைவரும் செக்ரட்டரியும் பாடுபட்டு இருக்காங்க. ஸோ தலைவர் ஒரு சில வார்த்தைகள் இது பற்றி.
சார் சார் ஹலோ சார் கேக்குது ஹலோ சார். ஓகே சார் கேக்குது சார். கேக்குதுங்களா? பேசுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கு? ஓகே. சார் கிளியரா இருக்கு சார். நீங்க பிரேம், விஷ் யூ ஹாப்பி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரேம். தேங்க் யூ சார். தேங்க்யூ. ஓகே. பிரேம் இன்ஃபோடெக்கினுடைய இந்த முயற்சியை வந்து திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் சங்கத்தின் சார்பில் பாராட்டுவதில் பெருமை அடைகிறேன். பிரேம் இன்னைக்கு வந்து 2A அப்டேஷனை வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாரு. ஸோ அதை வந்து டாக்ஸ் பிராக்டிஷனருக்கு 500 rupees தரேன்னு சொன்னதுக்காக அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேம் இன்ஃபோடெக்கு திருப்பூர் டாக்ஸ் பிராக்டிஷனர் ஃபெடரேஷன் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதை வந்து நிறைய வரிப்பயிற்சியாளர்கள் வாங்கி பயன்படுத்தி தங்களுடைய வேலைகளை எளிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவர்களையும் கலந்து கொள்ளாதவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நம்முடைய பிஆர்ஓ ரெஸ்பெக்டட் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் கதிரவன் அவர்கள் ரீசன்ட் அப்டேட்ஸ் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸை பத்தி சொல்லிட்டே வர்றபோது கடைசியா வந்து அவருக்கே எல்லாமே தெரியும். இருந்தாலுமே அதாவது சங்கத்தினுடைய செயலாளர் நம்முடைய மணிகண்டன் அவர்கள் நம்முடைய இதுல அந்த 16/20 காலம் நம்பர் 8 இருக்கிற அந்த ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நம்ம செக்ரட்டரி மணிகண்டன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது வந்து ஒன்றும் இது டவுட்டே கிடையாது. அதாவது எக்ஸ்போர்ட்டர்ஸை பொறுத்தளவுக்கு ரீஃபண்ட்ஸ் வாங்குறப்ப இப்போதைக்கு வந்து அதாவது ரீஃபண்ட் வாங்குறதே சிரமமா இருந்தது. இந்த காலகட்டத்தில் 16/20 சர்க்குலர் நோட்டிபிகேஷன் வந்த நாள் முதல் நம்முடைய சங்கமும் நம்முடைய இசி மெம்பர்ஸும் எல்லோரும் இதை கலந்தாலோசித்து திருப்பூர் நகருக்கு நன்மை பயக்க வேண்டும், திருப்பூர் மக்களினுடைய தொழில் முன்னேற வேண்டும் என்பதிலே திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பு எப்போதுமே முன்னுதாரணமாக விளங்கும். அந்த அடிப்படையிலே திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தோடு தொடர்பு கொண்டு அவருடைய தலைவர்களையும் மற்றும் நிர்வாகிகளையும் அதுபோல் ஆயத்த ஆடை ஏற்றுமதி கழகத்தினுடைய தலைவர்களையும் அதனுடைய இங்கே உள்ளூர் அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் சுந்தர் சார் அவர்களையும் தொடர்பு கொண்டு நாம் இது சம்பந்தமாக இதுல இருக்கிற ஏனென்றால் ஒரு ஏற்றுமதியாளருக்கு இதனுடைய நோட்டிபிகேஷன்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்தா ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனரையோ ஒரு சிஏவையோ தான் வந்து என்ன இதை நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே, இந்த செக்ஷன் நாங்க வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்போமேன்னு சொல்லுவாங்க. நம்முடைய சங்கம் முயற்சி செய்தாலும் இதை சரியான முறைகளை கொண்டு சேர்க்க வேண்டும். இது நாளைக்கு பின்னால் நம்முடைய மணியவர்கள் குறிப்பிட்டது போல பின்னால் ஆடிட் செய்கிறப்ப போஸ்ட் ஆடிட் செய்கிறப்ப எல்லாம் நிறைய பிரச்சனை வரும் என்பதற்காக முதற்கட்டமாக இப்போதைக்கு ரீஃபண்ட் பெறுவதை எளிமையாக்குகிற விதமாக சிம்லர் படிச்சீங்கன்னா சிம்லர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொரு ஹெச்எஸ்என் கோடுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்முடைய இதுல ஆயத்த ஆடை ஏற்றுமதியை பொறுத்த வரைகளே உத்தேசமாக விலை மதிப்பை பற்றி குறிப்பிட்டார்கள். இதுவரைக்கும் இந்த விலை மதிப்பை குறிப்பிடுவது கஸ்டம்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி விலை மதிப்பீடு சம்பந்தமாக அதை பேஸ் பண்ணி டியூட்டி டிராபேக் வழங்குவது ஏற்கனவே இருந்து வந்த வழக்கம். முதன்முறையாக ஜிஎஸ்டி ரீஃபண்டில் இதை ஒரு செக்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப 1.5 times அப்படின்னு எடுத்தா டாக்ஸ்மேன் ஒரு மாதிரி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. சோ இப்படி நம்ம பல்வேறு விதமான ஏன்னா நம்ம செக்ரட்டரி மணிகண்டன் சொன்னது போல ஒவ்வொரு ஆபீசரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேஷன் அதுக்கு எடுத்துட்டாங்க. சோ நம்ம வந்து சரியான விதத்துல அந்த இன்டர்பிரேஷனை கொண்டு போகணும். கரெக்டான விதத்துல திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெற வேண்டும், திருப்பூர் தொழில்துறையினர் முன்னேற வேண்டும், வரிப்பயிற்சியாளர்களுடைய பணியும் எளிமையாக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது COVID-19 மூலமாக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிற போது இப்படி ஒரு நோட்டிபிகேஷனால் ரீஃபண்ட் கிடைப்பது பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாம் செய்த முயற்சியினுடைய விளைவாக இன்றைக்கு இந்த சர்க்குலரினுடைய இருக்கிற 1.5 times of the goods domestic supplied by the same or similar product என்பதற்காக நம் விளக்கத்தை எடுத்து நாம் இன்றைக்கு ஒரு அண்டர்டேக்கிங் ரெடி செய்து நமது ரெப்ரசன்டேஷனாக நம்முடைய சங்கத்தின் மூலமாகவும் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் மூலமாகவும் நம்முடைய கலால் வரித்துறை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரித்துறையினுடைய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்து அவர்களிடத்தில் நேரடியாக நாம் விவாதித்து இந்த மாதிரி செய்கிறோம், இந்த மாதிரி செய்தால் மட்டும்தான் எங்கள் வரிப்பயிற்சியாளர்கள் முன்னேற முடியும். இதில் சில நேரங்களிலே அவர்கள் ஒரு சில பெரிய ஏற்றுமதியாளர்கள் மட்டும் சிஏ சர்டிபிகேட் தருவதாக சொன்னார்கள். நாங்கள் அதற்கு தெளிவாக சொன்னோம், சிஏ சர்டிபிகேட் என்பது அவர்கள் ஆய்வு செய்து சான்றளிக்கிற போது அவர்கள் பொருளினுடைய விலை மதிப்பீட்டை அவர்கள் சரியான துல்லியமாக வழங்குவதற்கு இப்போது UDIN நம்பர் எல்லாம் வந்ததற்கு பின்னாலே அதில் அவர்கள் யோசிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
பின்னால் அவர்களுக்கும் சிக்கல் ஏற்படும் என்று ஒரு சான்றிதழ் வழங்குவதிலே இந்த பிரைஸ் கரெக்ட் என்று எப்படி அவர்கள் சொல்ல முடியும்? இந்த குறைவான அதிகமான விலை இல்லை என்பதை அவர்கள் எப்படி சான்றளிக்க முடியும்? அதில் சில சிக்கல்கள் இருக்கும். அவர்கள் காஸ்ட் அக்கவுண்டை நாடுங்கள் என்று சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது போல பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் எடுத்து வைத்து கூறிய போது அப்போது நம்முடைய அடிஷனல் கமிஷனர் பெரியசாமி சார் அவர்களும் நம்முடைய டெப்டி கமிஷனர் சித்தார்த் சார் அவர்களும் சென்ட்ரல் டாக்ஸில் ஓகே நீங்கள் ஒரு அண்டர்டேக்கிங்கை கொடுங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக நம்முடைய சங்கத்தின் சார்பில் ஒரு அண்டர்டேக்கிங்கை ரெடி செய்து அந்த அண்டர்டேக்கிங் ஒப்புதல் பெற்றிருக்கிறோம். ஒப்புதல் பெற்று அந்த ஒப்புதலுக்கு பின்னால் இன்றைக்கு நம்முடைய சங்கத்தின் மூலமாக நம்முடைய சங்க உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அந்த அண்டர்டேக்கிங்கை வழங்கி இருக்கிறோம். அந்த அண்டர்டேக்கிங் மட்டும் போதாது, அந்த அண்டர்டேக்கிங் ஒரு ஆண்டுக்கு செல்லும். இன்றைக்கு எப்படி எல்யூடி ஓராண்டுக்கு செல்லுமோ அதே போலவே அண்டர்டேக்கிங்கையும் ஓராண்டுக்கு வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அதில் எல்லாவற்றுக்கும் அது பொருந்துமா என்று கேட்காதீர்கள். ஏனென்றால் 100% ஏற்றுமதி செய்கிறவர்களுக்கும் 100% எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும், அது போலவே ஜாப் ஒர்க் செய்கிற எக்ஸ்போர்ட்டோடு ஏற்றுமதியோடு ஜாப் ஒர்க் நிட்டிங் டையிங் செய்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் இதை கொடுப்பது சரியாக இருக்கும். அதில் டொமஸ்டிக் விற்பனையும் செய்கிறோம் என்று சொன்னால், அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய பதிவேற்றம் செய்கிற போது நீங்கள் அண்டர்டேக்கிங்கையும் எல்லோருமே எல்லா ஏற்றுமதியாளர்களும் தங்களுடைய RFT 1A வரிப்பயிற்சியாளர்களும் சாசன கணக்குகளும் இணையதளத்தில் பதிவேற்றுகிற போது தாங்கள் அண்டர்டேக்கிங்கோடு ஏற்றுமதிக்கான இன்வாய்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்வாய்ஸை ரேண்டமாக அப்லோட் செய்ய வேண்டும். ஒரு 100 எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் இருந்தால் 10 எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸையாவது குறைந்தபட்சம் அப்லோட் செய்ய வேண்டும். அப்லோட் செய்வதற்கு 5 MB தானே இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிப் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் செய்ய வேண்டும். அந்த ஃபார்மேட்டிலேயே அண்டர்டேக்கிங் டிக்ளரேஷன் ரெண்டையுமே இணைத்து நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அது சம்பந்தமாக உங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் எந்த விதமான அதில் சந்தேகங்கள் ஏற்படுகிற போது தொடர்பு கொண்டால் மத்திய கலால் மற்றும் சரக்கு சேவை வரித்துறை அதிகாரிகளும் எங்களுடைய சங்கமும் உங்களுக்கு விளக்கம் தருவதற்கு தயாராக இருக்கிறது. இப்படி பயன்படுத்தி ஏற்றுமதியாளரும் எளிமையில் தன்னுடைய ரீஃபண்டை பெற வேண்டும் மற்றும் நம்முடைய வரிப்பயிற்சியாளர்களும் சாசன கணக்குகளுக்கு முழுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியினை செய்து அதற்குரிய ஒப்புதலை பெற்றிருக்கிறோம். அது போல டொமஸ்டிக் சேல்ஸும் செய்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, டொமஸ்டிக் கவர்மெண்ட்டும் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட்டும் பண்றாங்கன்னா அவங்க டொமஸ்டிக் கவர்மெண்டோட இன்வாய்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். ஜாப் ஒர்க் பண்ணா ரேண்டமா பண்ணா போதும் ஜாப் ஒர்க் இன்வாய்ஸ. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ற இன்வாய்ஸ ரேண்டமா பண்ணா போதும். ஆனா டொமஸ்டிக் சேல்ஸ் பண்ற இன்வாய்ஸ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். ஸோ அது எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் எப்படி செய்யலாம் என்பதை அவ்வப்போது அது தகுந்தாற்போல் விவாதித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரியாக செய்ய முடியாது. 100% ஏற்றுமதி செய்கிறவர்களும் ஜாப் ஒர்க் செய்கிறவர்களும் இந்த அண்டர்டேக்கிங்கை பயன்படுத்தி இன்வாய்ஸை அப்லோட் செய்யலாம். ரேண்டமாக இன்வாய்ஸை அப்லோட் செய்தால் போதும். அதுபோல் டொமஸ்டிக் சேல்ஸ் அதோடு செய்வீர்கள் என்றால் அதற்கு டொமஸ்டிக் இன்வாய்ஸை அப்லோட் செய்ய வேண்டும். இப்படி செய்கிற போது ஏற்றுமதிக்கான திருப்ப அளிப்பு தொகை விரைவில் வழங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு தடவை அந்த அண்டர்டேக்கிங் 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் அண்டர்டேக்கிங் அடித்து அதை நோட்டரி பப்ளிக் அட்டஸ்டேட் செய்து அதை ஸ்கேன் செய்து அப்லோட் செய்தால் போதும். அந்த அண்டர்டேக்கிங்கை 2021 நிதியாண்டு முழுவதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அது 2021க்கு மட்டுமல்ல, இப்போது நம்முடைய நண்பர்கள் சிலர் செப்டம்பர் மாதமோ அல்லது 24 மாதம் பதிவேற்றம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக ஃபைல் செய்யாதவர்களும் எந்த ஃபைலை இன்றைய தேதி முதல் அப்லோட் செய்தால் அண்டர்டேக்கிங் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் ரேண்டமாக வைத்து பதிவேற்றம் செய்தால் மட்டுமே திரும்ப அளிப்பு தொகை பெற முடியும். இது சம்பந்தமாக மாநில வரிகள் துறை அதிகாரிகளோடும் நாங்கள் தொடர்பு கொண்டு, நானும் நம்முடைய சங்கத்தினுடைய செயலாளர் தம்பி மணிகண்டன் அவர்களும் தொடர்பு கொண்டு பேசி அது சம்பந்தமாக இறுதி ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களை பொறுத்த வரையில் இப்போதைக்கு எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் திரும்ப அளிப்பு தொகை வாங்கி வருகிறார்கள். ஆனால் பின்னால் இந்த 16/20 சர்க்குலரின்படி பாயிண்ட் நம்பர் 8க்குரிய கிளாரிபிகேஷன் அடிப்படையிலே இந்த மாதிரி அண்டர்டேக்கிங் பிளஸ் இன்வாய்ஸ் அப்லோட் செய்ய வேண்டி இருக்கும். அது இன்னும் ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை. ஊர்ஜிதம் செய்யப்பட்ட பின்னால் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். அல்லது நீங்கள் அந்த துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு தெரிவிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. சோ இந்த அளவிலே இன்றைக்கு திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பு
ஏற்றுமதி திருப்பளிப்பு தொகை பெறுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு திருப்பளிப்பு பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். மேலும் திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பு திருப்பூர் நம்முடைய பிரேம் இன்ஃபோடெக் நிறுவனத்தோடு இணைந்து பல்வேறு விதமான நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறது. நம்முடைய PRO தொடர்ந்து நம்முடைய நண்பர் கதிரவன் அவர்கள் தொடர்ந்து இந்த பிரேம் இன்ஃபோடெக்கினுடைய நிகழ்வில் அரிய பல உரைகளை தன்னுடைய பல நேரங்களில் இன்றைக்கு கதிரவன் 2 விதமான கூட்டங்களை நடத்தி இருக்கிறார். KRCயிலே ஒரு செமினார் நடத்தினார், வெபினார்ல பேசினார். அது போக இன்றைக்கு நம்முடைய பிரேம் இன்ஃபோடெக்கிலே வெபினார் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆர்வத்தை, அவருடைய முயற்சியை திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பு என்றைக்கும் ஆதரிக்கும். அவருடைய முயற்சி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தும். பிரேம் இன்ஃபோடெக்கினுடைய பணி சிறக்க வேண்டும், எங்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பின் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். நண்பர்களே, மிக தெளிவாக ஓகே, மிக தெளிவாக உரையாற்றினார் நமது தலைவர் அவர்கள். வரிப்பயிற்சி நண்பர்களே, இந்த COVID-19னால நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபினான்ஷியலா ரொம்ப லாக் ஆகி இருக்கிறனால இப்போதைக்கு எல்லாருடைய ரீஃபண்டும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா, இந்த ஆக்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனுடைய ஆக்ஷன் ஃபர்தரா யாரோ ஒரு சிலர் செய்த தவறுகளால் ஒரு நிமிஷம் முடிச்சாரு சார் ப்ளீஸ். அதனால இந்த சட்டத்தினால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கு என்ன முயற்சிகள் ஒரு என்கரேஜ்மெண்டே இல்லை. பிரேம் அன்மியூட் பண்ணிருங்க. ஓகே சார், உங்களோட எடுத்துட்டு பேசுங்க. அதே சார், உங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க. ஓகே, பேசுங்க. இப்போ இந்த ஃபைனலா எக்ஸ்போர்ட் ரீஃபண்ட் பொறுத்த அளவுக்கு ஒரு சிலர் நான் அதுல போலாமா இதுல போலாமான்னு கேக்குறாங்க. 2ல போனாலும் பிராக்டிக்கலா நிறைய பிரச்சனை இருக்கு. பட் ஒரு சின்ன ஒரு கம்பேரிட்டிவ் அனலைஸ் பாருங்க. இதுக்கு LUT எடுக்கணுமா, அதாவது உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துருங்க சார். எக்ஸ்போர்ட் ஆஃப் ஒரு சின்ன சார்ட் முடிச்சார். எக்ஸ்போர்ட் ஆஃப் பேமெண்ட்ல LUT வேணும்னா வித்தவுட் பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் LUT வேணும். எக்ஸ்போர்ட் பேமெண்ட்டுக்கு LUT வேண்டியதில்லை. ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணணுமா, எஸ், 2லயும் ஃபைல் பண்ணணும். அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணணும். வித்தவுட் பேமெண்ட்ல அடிஷனல் ஃபைல் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய நோ பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பேமெண்ட் ஆஃப் IGST தான் இருக்கு. பட் அதுலயும் இப்ப SOP கொண்டு ஃபார்மாலிட்டிஸ் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதை ஒர்க்கிங் கேபிட்டல் யாருக்கு சவுண்டா இருக்கு, இல்ல யாருக்கு லோவா இருக்குங்கிற இந்த கிரிட்டீரியா பேஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்போர்ட் ஆஃப் ரீஃபண்டை நீங்க டிசைட் பண்ணுவீங்க. ஓகே சார், அந்த ஸ்லைடு இதுவரை பொறுமையா ஓகே ஃபுல் ஸ்லைடு கொடுத்தீங்க. ஷேர் பண்ணுங்க சார். இந்த ஸ்லைடு உங்களுக்கு ஷேர் பண்ணிரோம் சார். அது ஃபுல் ஸ்லைடு பண்ண சொல்றாரு. ஓகே, அவ்வளவு முடிஞ்சதுங்க சார். இதுவரைக்கும் அப்டேட்டை பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றி. பார்ட்டிசிபேட் பண்ண எங்க சங்கத்தின் தலைவர் முத்துராமன் சாருக்கும் மணிகண்டன் சாருக்கும் நன்றி. நண்பர்களே, நாங்கள் அடுத்தடுத்த கூட்டங்களை இதுவாறு பல்வேறு வல்லுநர்களை கொண்டு உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் நிறைய முயற்சிகள் எடுக்க இருக்கிறோம். அதற்கு ஒன்றே உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் தேவை. பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது கேள்வி பதில்கள் இருந்தால் கேட்கலாம் சார். அதுக்கு முன்னாடி சார், அந்த ஃபார்ம்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் சார். உங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் இந்த சாட் பாக்ஸ்ல ஸோ அதுல நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க உங்களுடைய இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் நீங்க மென்ஷன் பண்ணா போதும் சார். அது உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்சோடனே இந்த மீட்டிங்குடைய PPT டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் சார். சரிங்களா? இந்த சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஸோ ஸ்கிரீன் என்னது ஒரு நிமிஷம் கதிரவன் சார் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே சார். கண்டிப்பா சார். நான் சொல்லுறேன் சார், டவுட் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் சார் நியூ இந்த ஃபார்ம் சார் ஒன் டைம் மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா போதும். இது உங்களுடைய சாட் பாக்ஸ்ல நான் இது பண்ணிருக்கேன். நீங்க இந்த சாட் பாக்ஸ்ல திரும்ப ரிப்பீட் பண்றேன் சார். இந்த பாருங்க, இந்த சாட் பாக்ஸ்ல இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். சேம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் CNSCA இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. தென் உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், யார் இன்வைட் பண்ணாங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம். இல்லைன்னா கான்டாக்ட் பர்சன், ஆஃபீஸ் நம்பர், இதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது. ஸோ இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும் தான் சார் மேண்டேட்டரி. இந்த ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் தான் மேண்டேட்டரி. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல இருந்தா ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா போதும் சார். ஓகேங்களா?
ஸோ இதுல நீங்க ஃபில் பண்ணிட்டா போதும் சார். வேற எந்த இடத்துலயும் வந்து நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஒரு டைம் மட்டும் நீங்க மீட்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணா போதும் சார். அப்கமிங் மீட்டிங்ஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயில வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவோம் சார். ஓகே சார், உங்க டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். எது டேலி ஆர் இதுல மட்டும் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சொல்லுங்க சார், டவுட் கேட்டிருந்தீங்க சார், சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சார் நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு நீங்க எடுத்து பேசலாம் சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க 2A சார் இந்த சொல்லுங்க சார். ஜிடி இவங்க வந்து லாரி ஃப்ரைட் வந்து வந்துருக்கு சார். 2A இருக்கு. சரிங்க சார். அதை வந்து நம்ம வந்து ஐடிசி எடுத்துக்கலாமா சார்? சார் இது வந்து என்னன்னா சார் ஆர்சிஎம் சார் ஆ, உங்களுடைய RCM. 2A ஆமாம் உங்களோட 2A அதாவது வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி அந்த பார்ட்டி வந்து உங்க பேர்ல இன்வாய்ஸ் கொடுத்து ஃபைல் பண்ணிருக்காரு. அதுக்கு வந்து நீங்க ஆர்சிஎம் கட்டணும். இது வரைக்கும் கட்டலைன்னா கட்டி நீங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். ஆமா ஆமா சரி. அதான் ரைட் சார். எப்ப எந்த மாசம் கட்டுறீங்களோ அந்த மாசம் நீங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். இல்ல சார், பழசு விட்டு போனது இப்ப இந்த மார்ச்ல கட்டணும். ஆமா சார், இந்த வருஷத்துல 1920 ஏதாவது விட்டு போயிருக்கோ. இப்ப இந்த மார்ச் மந்த்ல இயர் எண்டிங் முடியுது, உங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டேலி பண்ணணும். அதனால மறக்காம அந்த லிஸ்ட் எடுத்து டேலி பண்ணி கட்டிடுங்க சார். கட்டி கிரெடிட். தேங்க்ஸ் சார். ஹலோ சார் சொல்லுங்க சார். சார், எனக்கு இப்போ 2A ரெக்கன்சிலேஷன்ல ஒரு டவுட்டுங்க சார். உங்க நேம் சார்? சார் என் பேர் மாரிச்சாமிங்க. கணேசன் ஆடிட்டர் அசிஸ்டன்ட் சார். சார் ஒரே சார் நான் மியூட் போட்டுறேன். ஒவ்வொருத்தர டவுட் கேட்டு நீங்களே மியூட் எடுத்து பேசினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். ஏன்னா வந்து இதுல டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மியூட் ஆல் கொடுத்துறேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேளுங்க சார். சொல்லுங்க சார். ஹலோ மாரிச்சாமிங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம ரெக்கன்சிலேஷன் மட்டும் இல்லைங்களா 2A, ஆமாங்க சார். இதுல வந்து நான் டேலியில அக்டோபர் பில்ஸ் மட்டும் நான் என்ட்ரி போடலைங்க. சரிங்க. இப்போ பழைய பில் செப்டம்பர் பில்லு ஆகஸ்ட் பில் வரைக்கும் நான் என்ட்ரி போட்டிருக்கேன். சரிங்க சார். சரிங்க சார். இப்போ நான் 2A டவுன்லோட் பண்ணது வந்து ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர்ல இருந்து அக்டோபர் மந்த் மட்டும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்றேன். சரிங்க சார். எனக்கு அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த செப்டம்பர் ஆகஸ்ட்டுக்கு உண்டான மந்த்ல ரெக்கன்சிலேஷன் பண்ணுமாங்க சார்? இல்ல சார், உங்களுக்கு எந்த மந்த் நீங்க ஜேஎஸ்என் ஃபைல் லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபைல் மட்டும் தான் சார் அதுல காமிக்கும் சார். இப்போ நான் டேலியில வந்து 2 மாச பில்லு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின் போது அது தனியா எந்த மாதிரி மீனிங்ல சார் காட்டும்? அதான் நம்ம அந்த பீரியட் செலக்ட் பண்ற போல சார். ஜேஎஸ்என் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்டோபர் மாசம் நீங்க பண்றீங்கன்னா அக்டோபர் மாசம் இருக்கிற என்ட்ரிஸ் மட்டும் தான் உங்க ஜேஎஸ்என் ஃபைல்ல வெரிஃபை பண்ணி காமிக்கும். டேலியில இருக்கிறது அக்டோபர் மந்த் பில்ல மட்டும் எடுத்துட்டு வரும். ஆமா ஆமாங்க சார். நம்ம அதுக்கு ஜேஎஸ்என் வந்து மந்த் வைஸ் எடுத்துறோம் சார். உங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தான் 2A மேட்ச் ரீகன்சில் பண்ணுங்க சார். சார் இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வேற ஒண்ணும் இல்லைங்க. 31 அக்டோபர்ல நான் செப்டம்பர் பில் அக்கவுண்ட் பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ நான் வந்து ரெக்கன்சிலேஷன் பண்ணும்போது எனக்கு அந்த 31 அக்டோபர்ல செப்டம்பர் மந்த் பில்ல ரெக்கன்சிலேஷன் பண்ணுமான்னு கேட்கிறேன். என்ன மாசத்து 3Bல அந்த கிரெடிட் எடுத்திருக்கீங்க? அதாவது எந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அதாவது செப்டம்பர் மாச பில்ல அக்டோபர்ல என்ட்ரி போட்டு அக்டோபர் மாசம் 3B ஃபைல் பண்றப்போ அந்த பில்ல தான் நீங்க அக்டோபர் மாசத்துல கிரெடிட் எடுத்திருக்கீங்க. ஆமா, நான் கிரெடிட் வந்து அப்ப வந்து உங்களுக்கு வந்து பில்ஸ் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாச பில்ஸ் தான் வந்திருக்கும். ஆமாங்க. கன்சல் பார்ட்டி செப்டம்பர்ல ஃபைல் பண்ணிருப்பாரு. நீங்க அக்டோபர் மாசத்தோட ரீகன்சல் பண்றப்போ பில்ஸ் இல்லைன்னு சொல்லி காமிக்கும். இல்லைன்னு சொல்லி தான் காட்டும் இல்லைங்களா? சரி சரி சரி. அந்த பார்ட்டி அந்த மாசம் ஃபைல் பண்ணிருக்காரு. நீங்க அந்த மாதத்தை ஆனா அவர் ஃபைல் அவர் வந்து ஃபைல் செப்டம்பர்ல பண்ணிடுவாரு. நம்மளுக்கு ரெக்கன்சில் ஆகிறது அக்டோபர் மட்டும் தான் ரெக்கன்சில் ஆகும். ஓகே ஓகேங்க சார். இது என்னன்னா வெரி சிம்பிள் சார். நம்ம டேலில டேட்டா வச்சிருக்கீங்க. ஆமாங்க. ஃபைல் வந்து மேட்ச் பண்ணும். மேட்ச் ஆகாது. மேட்ச் அதுல இருக்கிற ஓரிஜினல் இதுல இருந்துனா காமிக்கும். அதுதான் நம்ம சொன்னோம் நாட் இன் போர்ட்டல் அப்படின்னா டேலில இருக்குது, போர்ட்டல் இல்ல. நாட் இன் டேலினா போர்ட்டல் இருக்குது, டேலில இருக்குது. இப்போ இது வந்து டேலில இருக்கு, போர்ட்டல் இல்லன்னு மட்டும் காட்டும். ஆமா ஆமாங்க சார். ஓகே அதுதான் அந்த மீனிங் சார். நாட் இன் போர்ட்டல் அப்படின்னா போர்ட்டல்ல கிடையாது, டேலில இருக்குது. நாட் இன் டேலினா போர்ட்டல் இருக்குது, டேலில இருக்கு. ஓகே ஓகே ஓகே. थैंक यू சார். ஓகே சார். थैंक यू. சொல்லுங்க சார். ஹலோ சார் சொல்லுங்க சார். ஹலோ சார். ஹலோ சார் கேக்குது சார். முத்திரம் சார் கேக்குது சார். சொல்லுங்க சார். கேக்குது சார். சொல்லுங்க. Yes, yes. My belated wishes to my dear friend Mr. Kadiravan June 2nd அன்னைக்கு my dear friend Kadiravan's birthday. Oh sorry sir, நானும் மறந்துட்டேன். I want to wish Mr. Kadiravan my belated wishes to my dear friend Kadiravan. Thank you sir. Thank you. Yes. Okay. On behalf of our association, I wish Mr. Kadiravan. I need always your support sir. Thank you. I forgot to
கண்டிப்பா சார். No problem. சார் பிரசிடென்ட் சார் ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் சார். சாரி கதிரவன் சார், நான் மறந்துட்டேன். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சூப்பர் சார், சூப்பர் சார். நம்பருக்கு வேற ஏதாவது இருக்கா क्वेश्चन? இந்த டவுட் இருந்தா கேட்கலாம் சார். டேலில ஜிஎஸ்டில லேட்டஸ்ட்ல அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்க சார். அடுத்து நெக்ஸ்ட் வீக் என்ன டாபிக் எடுக்கலாம் அதை டிஸ்கஸ் பண்ணலாம் சார். சொன்னீங்கன்னா அதுவும் பிளான் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். நாங்க வந்து உங்க நேம் சார்? சாரி, என் பேர் கே கிருஷ்ணமூர்த்திங்க. ஓகே சார். நீங்க எங்க இருந்து சார்? நான் வந்து யூனிட்டி ஓவர்சீஸ்னு சரிங்க சார். ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் வந்து இம்போர்ட் பண்ணி நாங்க சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்றோம். தெரியுங்க சார், தெரியுங்க. சொல்லுங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வந்து எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 சர்வீஸ் என்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்க வந்து கம்பெனி சைட்ல வந்து நாங்க வந்து கம்பெனி பேர்ல வெஹிக்கிள்ஸ் வாங்கியிருக்கோம். சரிங்க சார், சரிங்க சார். சரிங்களா? இப்ப அதுக்கு வந்து இப்ப நம்ம இது வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஜிஎஸ்டி எடுக்க முடியாது. இன்புட் டாக்ஸ் எடுக்க முடியாது. அதே மாதிரி அந்த வெஹிக்கிள் வந்து நாங்க மெயின்டெனன்ஸ் பண்றோம் இல்லைங்களா சார்? ஏன்னா நம்ம சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனி. ஸோ கம்பெனி பேர்ல நாங்க வந்து இது வண்டி எடுத்திருக்கோம். நாங்க வந்து அது வந்து ரெகுலர் இன்டர்வெல்ல நாங்க வந்து வண்டி சர்வீஸ் பண்றோம், ஸ்பேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம். சரிங்களா? அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி வந்து நாங்க வந்து பே பண்றோம். அந்த ஆப்போசிட் சப்ளையர் வந்து எங்களோட இதுல வந்து ஜிஎஸ்டில காமிக்கிறாங்க. அது வந்து நாங்க எடுக்க கூடாதா சார்? இதுல கண்டிப்பா எடுக்க கூடாது சார். ஏன்னா நீங்க உங்க ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ், உங்க தொழில், அந்த தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்காக நீங்கள் செய்யப்படும் செலவுகள் அப்படின்னு சொல்றேன் சார். ஆமா சார். இது வந்து என்னன்னா, இது வந்து அடுத்தது நம்மளுடைய நீங்க பர்ச்சேஸ் பண்ண அசட்டே வந்து உங்களுக்கு இன்எலிஜிபிள் ஐடிசியா வந்துடுது. ஸோ ஒரு மூலதனமான பொருளே வந்து இன்எலிஜிபிளா வரப்போ அதற்கு உண்டான செலவுகளும் இன்எலிஜிபிள் ஐடிசி தான் சார். என்ன ஒரு சேஃபர் சைடு, எப்பவுமே ஒரு சேஃபர் சைடு தான் நீங்க பிளான் பண்ணணும் சார். இதுக்காக தனியா எந்த ஒரு கிளாரிபிகேஷன் எதுவுமே கொடுக்கல. நான் வந்து எஃப்ஓக்யூல என்ன சொல்லியிருக்கேன்னா, பிளாக்டு அசெட்டை பிளாக் கிரெடிட்டை எடுக்காதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டான். வெஹிக்கிள்ஸ் வந்து பிளாக் கிரெடிட் எடுக்கிறதுனால அதுக்கு உண்டான ரிப்பேர்ஸையும் நீங்க எடுக்காம இருக்கிறது தான் நல்லது சார். இல்ல அது ரைட் சார். நான் என்ன சொன்னேன், வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கட்ட அந்த ஐடிசி பிளாக்ங்கிறப்போ அதுக்கு உண்டான ரிப்பேர்ஸையும் நீங்க எடுக்காம இருக்கிறதா உங்களுக்கு சேஃபர் சைடு. இல்ல அது ரைட் சார். நான் என்ன என்னோட இது என்னன்னா, இப்ப சப்போஸ் நான் வண்டிக்கு எடுக்கல, ஆனா வண்டியை ரிப்பேர் பண்றேன், அந்த ரிப்பேர் வந்து என் பிசினஸ்க்காக தான் பண்ணிருக்கேன், ஆனா நான் அதுக்கு ஐடிசி நான் ஏன் எடுக்க கூடாதுன்னு கேக்குறீங்க. ரூல்ல ஒரு பிளாக் ஐடிசில இருக்கிற பொருளுக்கு உண்டான சர்வீஸ் ரிப்பேர்ஸையும் நீங்க எடுக்காம இருக்கிறதா உங்களுக்கு பெஸ்ட் சார். உங்க ஒர்க்கிங் கேபிட்டல் பாதிக்காம இருக்கும். நாளைக்கு ஆடிட்ல நோட்டீஸ் போட்டு நீங்க ரிப்பேர் பண்ண சார். இல்ல எனக்கு அது ரைட், நாங்க எடுக்கல சார். அது வந்து இப்ப வந்து நம்ம சப்போஸ் நாம வந்து இப்போ ஒரு பிசினஸ் பண்றதுக்கு வந்து நாங்க வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி வாங்குறோம், அதுக்கு உண்டான ஐடி நம்ம வந்து கிளைம் பண்றோம். ஓகே, சரிங்களா சார்? சரி. அதே மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் பண்றோம். உங்க கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க சார். என்னோட கேள்வி என்னன்னா சார், மத்த எக்ஸப்ட் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸோட ஜிஎஸ்டி மட்டும் நம்ம வந்து எடுக்க முடிய மாட்டேங்குது. மத்தபடி அட்வர்டைஸ்மென்ட்ல இருந்து பிசினஸ் ப்ரொமோஷன்ல இருந்து டீ வேண்டாம் எனக்கு. இது எலுமிச்சம்பழ ஜூஸ், இது சாப்பிட்டா டெய்லியுமே எலுமிச்சம்பழ ஜூஸ் குடி. சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கிங்க சார். அவர் முக்கியமான ஒரு கேள்வி சொல்லுங்க சார். கேளுங்க சார். கேளுங்க சார். இப்ப என்னன்னா, இந்த இதை தவிர மத்த எல்லா செலவுமே வந்து எல்லாமே வந்து பிசினஸ் ரிலேட்டட் சார். உங்க ஆதங்கம் புரியுது சார். சார் இது வந்து சார் இது வந்து டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணலாம் சார். இது வந்து கன்சர்ன் வந்து கவர்மெண்ட் இருக்கு சார். இது வந்து நம்ம ரெக்வஸ்டா வேணா ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் சார். பட் இது வந்து ஆப்ஷன்ஸ் இவ்வளவு தான் சார். சார் ஓகேங்களா? ஓகே ஓகே தேங்க்யூ சார். வேற டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ. சார் டவுட் இருந்தா கேட்கலாம். நெக்ஸ்ட் வீக் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் சார். பண்ணிடலாம் சார். ஹலோ சார் சொல்லுங்க. வேற டவுட் இருக்கா சார்? இல்ல க்ளோஸ் பண்ணிடலாமா? இல்ல நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வீக் என்ன டாபிக் போட்டு சொல்றேன். ஹலோ சார், ஈரோடு முருகேசன் சார். சொல்லுங்க சார். சார் அந்த 2 இயர் ரெகக்னைசேஷன் அந்த 500 ரூபாய் கட்டினாக்கா அதை இது பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார். அது எப்படிங்க சார்? நம்ம ஆபீஸ்ல வந்து கட்டணுமா எப்படிங்க சார்? நீங்க அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா போதும் சார். நான் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு அது நான் ஷேர் பண்றேன் சார். எனக்கு நீங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, நான் அக்கௌண்ட் நம்பர் ஷேர் பண்றேன். நீங்க அதுல இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஆன்லைன்லயே உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி உங்களுக்கு லைவாவே போட்டு உங்களுடைய ஜேஎஸ்எம் ஃபைலே போட்டு எப்படி ரெக்கன்சல் பண்றது அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருவோம் சார். சரிங்க சார். ஏதாவது டவுட்னா கூட நம்ம ஆன்லைன்ல சார் தாராளமா சார். நம்ம ஆன்லைன் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. நீங்க உங்க சைட்லயே காமிக்கிறேன். இதுதான் சார் எங்களுடைய ஆன்லைன் கஸ்டமர் கேர் நம்பர் 93673434
90473434. நம்ம வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட்டுக்கு ஆடிட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சப்போர்ட் வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம் சார். நீங்க எப்போ கூப்பிட்டாலும் சரி, நீங்க டவுட்ஸ் வந்து நீங்க கூப்பிடலாம். இந்த நம்பர் கூப்பிட்டு கால் புக் பண்ணிட்டீங்கன்னா போதும் சார், இன்ஸ்டன்டா உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. சொல்லுங்க சார். சார் வேற டவுட் இருக்குங்களா சார்? சார் வேற சார் சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் வீக் என்ன சாட் பாக்ஸ்ல இல்ல சார், யாராவது ரெஃபர் பண்ணாங்களா பண்ணலாம், இல்லாட்டி ஃபைனலைசேஷன் வச்சுக்கலாமா சார்? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஃபைனலைசேஷன், ஏன்னா இயர் எண்டிங் வந்துருச்சு. சரிங்க. நிறைய அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்றாங்க. சோ ஒரு அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்றப்ப என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்? நெக்ஸ்ட் வீக் ஆனுவல் ரிட்டர்ன். ஓகே மணி சார், ஒன்ஸ் அகைன் மொபைல் நம்பர், which one மொபைல் நம்பர் புரியல. சோ ஒன்ஸ் அகைன் மொபைல் நம்பர்னா மொபைல் நம்பர் கேக்குறீங்களா? சாரி, 9367343434. அப்படி இல்லைன்னா 9047343434. இது ஆபீஸ் நம்பர் சார். என் நம்பர் வந்து 9843743434. இது என்னோட நம்பர் சார். நீங்க எப்ப வேணா கூப்பிடலாம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சர்வீசஸ் கொடுத்து பண்ணிக்கலாம் சார். சார் சொல்லுங்க சார். ஆனுவல் ரிட்டர்ன் அப்புறம் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வச்சிடலாம் ஃபைனலைஸ் இயர் எண்டிங்ல. ஏன்னா அக்கவுண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஃபைனல் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க சார். அந்த அக்கவுண்ட் இயர் எண்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு ஒரு டாபிக் வச்சிடலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் பண்ணுவோம், என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சரிங்க சார். டேலில சார் டேலி டவுட்ஸ் ஏதாவது கேட்டிருக்காங்களா? டேலி பிராக்டிகல் டவுட்ஸ் வச்சுக்கிறீங்களா? டேலில கொஞ்சம் டேலில பிராக்டிகல் டவுட்ஸ் வச்சுக்கலாங்களா? ஆமா சார். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் மாத்துறது, வேற ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட்ஸ் பண்றது, அது டேட்டா ஸ்ப்ளிட்டிங் ஆன வச்சுக்கலாமா? இயர் எண்டிங்ல எப்படி டேட்டா ஸ்ப்ளிட் பண்றது? பண்ணிக்கலாம். டேட்டா ஸ்ப்ளிட்டிங் வச்சுக்கலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்றது ஒரு டாபிக் நம்ம கொடுத்தோம். ஓகே சார். ஓகேங்களா சார்? வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? அதே மாதிரி சார் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் நீங்க தான் இன்வைட் பண்ணலாம் சார். நம்ம இந்த மீட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய நம்ம இன்புட்ஸ் எடுத்துனாலும் கதிரவன் சார் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருந்தா தான் எங்களுக்கு வந்து மோர் அண்ட் மோர் வந்து இன்புட்ஸ் கொடுக்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராஃபிட் சென்டர் வசூல் பண்ணல. எல்லாமே உங்களுடைய அப்டேட்ஸ், நம்மளுடைய நாலேஜ் ஷேரிங் தான் நம்ம பண்றோம். ஸோ அதனால கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரெஃபர் பண்ணுங்க. இந்த மீட்டிங்ஸ் வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் சர்க்குலேட் பண்ணுங்க. இல்ல வேற என்ன டாபிக் ஸ்பெசிஃபிக்கா வேணும்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா உங்களுக்குன்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவா நம்ம பண்றோம். ஸோ அதனால உங்ககிட்ட இருந்து மோர் பார்ட்டிசிபேட் தேவைப்படுது சார். கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் தேவை. வேற டவுட் இருந்தாலும் சொல்லுங்க சார். கதிரவன் சார் வேற ஏதாவது? இல்ல சார், அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே ஓகே சார். நீங்க அந்த நெக்ஸ்ட் டாபிக் வேற ஏதாவது இருக்கு சார்? பாபு ஒரு நிமிஷம் பேன் சார். சொல்லுங்க சார். அந்த 2 பத்தி கேட்டிருக்காரு. ஒரு நிமிஷம். ஜிஎஸ்டி 2 க்கு பாசிபிள் ஜிஎஸ்டி சார் நீங்க கூப்பிட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல பண்ணிக்கலாம் சார். we can ready to support you. பிபிடி வந்து ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் சார். மீட்டிங் டவுன்லோட் ஆகி அப்லோட் ஆகிற டைம் தான் சார். என்னோட ஸ்பீடுக்கு வந்து நெட் இல்லை, 40 MB ஸ்பீடு தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பண்ணிக்கலாம். சொல்லுங்க சார். வேற என்ன டவுட் சார்?